உலகமெங்கும் வாழ்கிற ராஜ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனியதொரு தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை அன்போடு சொல்லி எங்களுடைய பட்டிமன்றத்தை தொடங்குவதில் எங்களுக்கு பெரிய சந்தோஷம். நிரம்ப ஊர்களில் இந்த ராஜ் தொலைக்காட்சியினுடைய இந்த இனிமையான இந்த சிரிப்பு நகைச்சுவை சிந்தனை பட்டிமன்றம் வெவ்வேறு ஊர்கள் நடந்து வருது. ஆனால் இன்றைக்கி இந்த தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாளை ராணிப்பேட்டையில் ஆரம்பித்தது எங்களுக்கு என்ன ஒரு சந்தோஷம்னா, இத்தனை ஊர்கள் போயிருக்கிறோம். இங்கே தான் எங்களை அன்போடு அவங்க வீட்டு பிள்ளை மாதிரி பார்த்து அவ்வளோ மாலை மரியாதைகள் அவ்வளோ அன்பை செலுத்துகிறாங்க. அதனால் அன்புக்குரிய ராணிப்பேட்டை மக்களுக்கு தனிப்பட்ட முறையிலும் ஒரு நன்றியும் வணக்கமும். இந்த உடன்கட்டை ஏறுதெல்லாம் ஒரு காலத்தில் இருந்தது. அது அந்த தேசிங் ராஜா தேசிங்குன்னு சொல்லுவாங்க. இந்த மன்னர் இருந்தப்போ அவருக்காகவே நானும் உடன்கட்டை ஏறுவேன்னு சொல்லி அந்த அம்மா ஏறினால அந்த அம்மாவுடைய கண்ணியத்தை பாராட்டி அவங்க பேர் ராணிப்பாய், அவங்க பேர்லேயே ராணிப்பேட்டைன்னு சொல்லி வச்சதில் இன்னும் அந்த பேர் இத்தனை ஆண்டு காலமாக நீடித்து வருவதில் ஒரு கூடுதல் சந்தோஷம். மித்த விழாவெல்லாம் ஒரு மகிழ்ச்சியை பார்க்கலாம். எத்தனையோ விழாக்கள் வருது, ரம்ஜான், கிறிஸ்துமஸ், தீபாவளி இதெல்லாம் வருது, அதெல்லாம் மகிழ்ச்சியை பார்க்கலாம். ஆனால் என்னமோ தெரியல, தமிழர் விழான்னு மட்டும் அந்த மகிழ்ச்சியும் தாண்டி ஒரு சின்ன நெகிழ்ச்சி நம்மளுக்குள்ளே இதயத்திலேருந்து உருவாகும். எதை நம்ம பாட்டையும் பூட்டையும் கொண்டாடின விழா அப்படின்ற அந்த ஒரு அருமையான ஒரு நேசம் வரும். அதனால் இந்த விழாவுடைய முக்கியமான சிறப்பே அந்த பொங்கல் திருநாள். இப்போ ஆண்களுக்கெல்லாம் என்ன ஒரு கஷ்டம் அப்படின்னா, அப்பப்போ திருவிழா வரும்போது திருவிழாவை நினச்செல்லாம் அவங்களுக்கு ஒரு பயமும் கிடையாது, செலவை நினச்சி கூட ஒரு பயம் கிடையாது. இந்த திருவிழாவுக்கு இந்த பொங்கலுக்கு என்ன பலகாரத்தை செய்ய போகிறாலோ நினச்சாதான் பெரிய பதட்டம். எனக்கு ரொம்ப பிடித்த, நான் ரொம்ப நெஞ்சுக்கு நேசமான 6 பேச்சாளர்கள், தமிழகத்துடைய சிறந்த பேச்சாளர்கள் அந்த வரிசை பட்டியல் எடுத்திங்கன்னா அதில் குறிப்பாக 15 பேரில் இந்த 6 பேர் இருப்பாங்க. அந்த அளவுக்கு இந்த ராணிப்பேட்டை இந்த மாவட்டத்திற்கு பல்வேறு மாவட்டங்கள், கிட்டத்தட்ட 7 மாவட்டங்களிலிருந்து அருமையாக எண்ணுவதெல்லாம் பேசுவது பேச்சல்ல, நீங்கள் எண்ணி மகிழும்படியாக பேசுவதான் பேச்சு அப்படின்ற அளவுக்கு அவங்க பேசுவதில் ஒவ்வொரு பேச்சாளருக்கும் ஒரு தனிப்பட்ட அழகு உண்டு, ஒரு தனித்திறமை உண்டு. அதெல்லாம் நான் மிகைப்படுத்தி பேசலை, அவங்க பேசும்போது நீங்களே உணர்வீங்க. இதெல்லாம் அவ்வளோ நேரம் பேசுறியே சரியா, என்ன தலைப்புன்னு வரைக்கும் சொல்லலையே, அது ரொம்ப அவசியம். அதே போல் இந்த சிறப்பு விருந்தினர்கள், இன்றைய தினம் இந்த விருது பெற்றிருக்கக்கூடிய பெருமக்கள், அரசியல் பிரமுகர்கள் இருக்காங்க, வணிகத்துறை சார்ந்தவர் இருக்காங்க, நிரம்ப கல்வியாளர்கள், விருது பெற்ற அனைவருக்கும் எங்கள் குழுவின் சார்பில் பெரிய வாழ்த்துக்களை சொல்கிறோம். எங்கள் பேச்சாளர் பெருமக்களை அறிமுகம் செய்வதற்கு முன்பாக தலைப்பு ரொம்ப அழகான தலைப்பு. இன்றைக்கெல்லாம் இந்த பொங்கல் திருநாள் முறையாக சரியாக கொண்டாடுறோமா அப்படின்ற ஒப்பிட்டு பார்க்குற மாதிரி ஒரு இனிமையான தலைப்பு. எது மனம் மகிழ்வான வாழ்வு? நாம் முன்னோர்கள் வாழ்ந்ததா இல்லை நாம் இப்போது வாழ்வதா? இதுதான் தலைப்பு. இந்த நிகழ்ச்சியோட நோக்கம், நீங்கள் சிரித்து மகிழ்ந்து வெளியே போகும்போது உங்கள் சுகர்லாம் குறைஞ்சி 90 வர்ற அளவுக்கு அவங்க உங்களை ரசிக்க வைப்பாங்க. ஏன்னா அப்படி ஆயிடுச்சு. வாழ்க்கை எப்படி போகுது அப்படின்னே, ரொம்ப இனிமையாக போகுது அப்படின்னா, அவ்வளோ இனிமையாவா இல்லை, சுகருங்க 420. 8 பேர் இருந்தாங்கன்னா அதில் 7 பேருக்கு சுகர் இன்னைக்கு இருக்கும். டெஸ்ட் பண்ண வரைக்கும் சந்தோஷம். நான் எங்கள் தெருவில் நடந்து போகிறேன், எதிர்த்தாப்பில் வந்தவன், என்ன சார் 5:30 மணிக்கு வாக்கிங், சுகரா அப்படின்னா, இல்லை சார் சுகராக இல்லை, சும்மா நல்லதுக்கு நடக்கு. வயசு என்ன 42, அதெல்லாம் வந்திருக்கும். அப்புறம் மறுநாள் போகும்போது லேபில் டெஸ்ட் எடுத்தே கொண்டு போனேன், என்ன சுகரா அப்படின்னா, பார்த்தியா நில் வந்திருக்கு 130 கிடையாது. எல்லா லேப்பையும் நம்பாதீங்க, சிலதெல்லாம் வருது சார். அப்படித்தான் மாமையை காமிச்சா 480 சார், விக்குன்னு சுண்டி கீழே விழுந்துட்டான். அவனுக்கு என்ன, அவனுக்கு ஒரு கூட்டணிக்கு ஒரு ஆள் சேர்க்குறேன். எப்படி நல்லா இருக்கீங்களா அப்படின்னா, நல்லா இருக்கேன்னா அவன் நல்லாலாம் போயிடுறான். சரி இப்படி சொல்கிறான். அடுத்த நாள் வேறு தெருவில் வாக்கிங் போனேன், சர்ன்னு ஒரு 2 வீலர் முன்னாடி, சார் உட்காருங்க, இல்லைண்ணே உட்காருங்க, எதுவும் பேசாங்க உட்காருங்க அப்படின்னு விருன்னு வந்து வீட்டில் விட்டுட்டு போயிட்டான். யோ நான் வாக்கிங் போனேன், வாக்கிங் டாப்பில் நடந்து போவீங்களாக்கும் அப்படின்னா. ராணிப்பேட்டை மக்கள் நம்பி ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கும். இதில் யாரும் இந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க, நான் மதுரை, அவங்க திருநெல்வேலி, ஐயா தேவகோட்டை, அவங்களாம் எந்த மாவட்டம்டே தெரியாமல் ஒரு குத்து மதிப்பாக லொக்கேஷனை போட்டு வந்திருக்காங்க. வீட்டுக்கார்ட்ட லொக்கேஷன் வாங்கி அவங்க வீட்டுக்கு போகிறாங்கன்னா எந்த மனநிலையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கும் பாருங்க. இதைத்தான் பேச போகிறோம். அப்போ இன்னைக்கு நம்ம வாழ்வது சரியான வாழ்வா இல்லை நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கை சரியான வாழ்வா? எது மனம் மகிழ்வான வாழ்வு? மனம் மகிழ்வே பல்வேறு வகை இருக்குது சார்.
சார் கைக்கு பிரேஸ்லெட் போடுறது அழகு கிடையாது, இந்த விரலுக்கு மோதிரம் போடுவது அழகு கிடையாது, அப்புறம் எதுக்கு போட்டிருக்கேன்னு கேட்காங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். உண்மையிலே இந்த கைக்கு எது அழகுன்னா, ஐயா சாப்பிட்டு 2 நாளாச்சிங்க ஏதாவது தர்மம் பண்ணிங்கன்னு ஒருத்தன் கெஞ்சி கேட்கும்போது உங்கள் பையிலேருந்து ஒரு 10 ரூபா எடுத்து கொடுக்கும்போது அதை வாங்கிட்டு 2 கையிலையும் நீங்கள் நல்லா இருக்குன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா, கொடுக்கும்போது மட்டும்தான் இந்த கைக்கு அழகு. இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் செஞ்சாங்க. கர்ணன்ற பேரில் இருந்தாங்க. இன்றைக்கி ஒரு கர்ணனையும் காணாமே. அதனால தான் முன்னோர்கள் வாழ்ந்ததா. நேதாஜி அவர்கள் கிட்டத்தட்ட 18 மணி நேரம் நீர்மூழ்கி கப்பல்லே போயிருக்கார் ஹிட்லரை சந்திக்க. எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும், எனக்கு ஆயுதம் கொடுக்கணும்னு கேட்குறப்ப ஹிட்லர் சொல்கிறார், என்னை பற்றி நீங்கள் ஒரு பத்திரிக்கையில் தவறாக பேசியிருக்கீங்க, அதை வாபஸ் வாங்க நான் உங்களுக்கு ஆதரவு தரேன். வாபஸ் வாங்க மாட்டேன், அப்படியா போட்டு உங்கள் ஆதரவே வேணாம்னு சொல்லி ஹிட்லர்ட்டு வந்தவர். உத்தம் சிங், பகத்சிங் போன்றவர்களாம், உத்தம் சிங் தன் வாழ்நாளில் 12 வயசில் அந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலையை பார்த்துட்டு தான் மனசுக்குள்ளே அதை ஆழமாக பதிஞ்சு அந்த ஜென்ரல் டயர்ன்றவனை எப்படியும் நம்ம மறுபடியும் தாக்கணும், அவனை கொல்லணும்னு சொல்லி எங்கள் இங்கிலாந்திலே போய் பிச்சை எடுத்து காசு சேர்த்து துப்பாக்கி எடுத்து அவன் நடந்த மீட்டிங்கில் அந்த ஜென்ரல் டயரை புத்தகத்துக்குள்ளே வச்சு சுட்டு கொல்லும் போது தான் அந்த பகத்சிங்க்கு மகிழ்ச்சி வந்துச்சு. அப்படி இளைஞர்கள் வெறியோடு இருந்தாங்க, நல்ல விஷயத்துக்காக இருந்தாங்க. அதெல்லாம் இன்றைக்கி இருக்கா அப்படின்னு ஒப்பிட்டு பார்க்குற அருமையான ஒரு ஒப்பிடுதல் இந்த பட்டிமன்றம். ரொம்ப பிரமாதமாக பேசுவாங்க. ஆக எது மனமகிழ்வான வாழ்வு? நாம் முன்னோர்கள் வாழ்ந்ததா, நாம் இப்போது வாழ்வதா? முன்னோர்கள் அவங்க வாழ்ந்த வாழ்க்கை தான் சிறப்பு என்று பேசுகிறதுக்கு பல்வேறு பட்டிமன்ற தலைப்புகளில் பல்வேறு தலைப்புகளின் நடுவராக நிரம்ப தொலைக்காட்சிகளில் மக்கள் மனதை ஈர்த்தவர். காணொளி மூலம் நிறையா மக்களை கொள்ளை கொண்ட அருமையான ஒரு நகைச்சுவைக்கும் நல்ல பேச்சுக்கு சொந்தக்காரர், நல்லாசிரியர், தேவக்கோட்டை சேர்ந்த மகாராஜன் அவர்களுக்கு ஒரு பெரிய கரகோஷம் கொடுத்து அவர் அன்போடு. அதே அன்னைக்கு அவரும் ஒரு இயக்குனர், நிரம்ப பேச்சாளர்களை மேடைக்கு கொண்டு வந்து அவர்களை அறிமுகம் செய்வதில் இன்று வரை அதை செய்துக்கிட்டு இருக்கார். கிட்டத்தட்ட ஒரு 250 பேச்சாளர் வரைக்கும் தமிழ்நாட்டில் உழவிட்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் நல்ல தலைப்புகளில் நயம்பட இன்றையும் மேடையில் தன் சொல் வன்மையால் மக்களை ஈர்த்து வரக்கூடிய அருமையான பேச்சுக்கு சொந்தக்காரர் அண்ணா சிங்காரவேலு அவர்களுக்கு ஒரு பெரிய கரகோஷம் கொடுத்து அவர்களை வாழ்த்திருங்க. அதே மாதிரி ஒவ்வொரு மாவட்டம் சொன்னோம். அடுத்து வரப்போகிறவர் கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவர். அந்த கொங்கு பாசை ரொம்ப அழகாக இருக்கும். அது ராணிப்பேட்டையில் ரொம்ப இன்னும் ரசிப்பீங்க. ஏன்னா வெவ்வேறு மாவட்டத்து பேச்சு ஒரே இடத்துல உட்காந்துங்க 7 மாவட்டத்து பேச்சு கேட்க போகிறீங்க. அதில் கொங்கு மண்டலத்து பேச்சும் அந்த வாழ்க்கை முறை ரொம்ப அழகாக இருக்கும். அப்போ முன்னோர்கள் வாழ்ந்ததுன்னு பேசும்போது கொங்கு மண்டலத்தை எப்படி இருந்தது அது அப்படிலாம் சொல்லும்போது நம்மளுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அதனால் கொங்கு மண்டலத்தில் நிரம்ப நிகழ்வுகளை நடத்தி மக்களை மகிழ்ச்சிப்படுத்தக்கூடிய மஞ்சுநாதன் கோபிச்செட்டிப்பாளையம் அவர்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்து. சரிங்களா? இதில் என்ன அழகுனா, திருவிழா மேடைக்கு மட்டும் இல்லை, எவ்வளவு வெளிநாடு போனாலும் தமிழுடைய அந்த விவசாயம் அது எவ்வளோ முக்கியம் என்பதை உணர்த்துவதற்காக அந்த துண்டோடு தான் எங்கேயும் போவார். கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட துண்டு அப்போ இன்னும் துவைக்கலையான்னு கேட்காங்க. அந்த பச்சை துண்டு விவசாயி மீது நம்பிக்கையில் அவர்களுடைய பெருமையை சொல்வதற்காக. சரி, இவங்கெல்லாம் முன்னோர்கள் வாழ்ந்ததுன்னா நாம் இப்போது வாழ்வதான் சார். யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி இல்லாட்டி எல்லாத்துக்கும் இப்போ இன்றைக்கி இந்த இடத்துக்கு வர்றதுக்கே எங்களுக்கு என்ன தேவைப்பட்டுச்சு, அந்த லொக்கேஷன் போட்டால் தான் சரியாக இருக்கும். ஆனால் முன்னோர்கள் வாழ்ந்தது என்ன சொல்ல போகிறாங்க, லொக்கேஷன் இல்லாமல் நாங்கள் கேட்டு வாங்க எங்கள் வீட்டு டீ சாப்பிட்டு போங்க எந்த ஊர் அப்படின்னு விசாரித்து அனுப்புனது ஒரு முறை. இப்போ போட்டு ராணிப்பேட்டைன்னு போட்டால் லெஃப்ட்டு ரைட்டு 20 மீட்டர்ஸ் ரைட்டு 200 மீட்டர்ஸ் லெஃப்ட்டு ரைட்டுன்னு வந்து திடீர்னு 11 மணி சுடாரில் உட்காந்துருக்கேன், சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு போகணும். வேகமாக ஓடுறோம், இயங்குறோம். மூட நம்பிக்கை எங்கிட்ட கிடையாது, ஜெயிச்சுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா புத்தாண்டு பிறந்தோன்னா சாதத்தை தூக்கிட்டு ஓடுவாங்க. பார்த்து சொல்லுங்கள் சாமி, அவர் பிறட்டணுன்னு சொல்வார். உன்னுடைய ராசிக்கும் 8ஆம் இடத்துல கேது இருக்கிறதுக்கும் நீ என்ன செய்யுங்க, ஒரு தடவை ராமேஸ்வரம் போயிட்டு வாங்க. சொந்த ஊரே ராமேஸ்வரம் தான் சாமி, அங்கேருந்தே வந்திருக்கேன், இப்படி நடக்கும் அப்படின்னு அவங்க கிண்டல் பண்ணுவோம். ஆக 2 பேரும் ஒப்பிட்டு பேசும்போது நம்மளுக்கு சுவாரஸ்யம் கூடும். அந்த வகையில் நாம் இப்போது வாழ்வதான் என்று பேசுகிறதுக்கு நிரம்ப பட்டிமன்றங்கள் எல்லா டிவியிலும் வருவாங்க. அன்றைக்கி சிசிடிவியை போடுறோம், அதுலேயும் வந்து நிற்கிது. அப்போ என்ன செய்ய முடியும்? அப்படி நிரம்ப தொலைக்காட்சிகளில் பட்டிமன்றம், பாட்டு மன்றம், ரசிகர் மன்றம், பேசாத மேடை கிடையாது. அன்றைக்கி பார்க்குற தூக்கு மேடையில் கூட 15 நிமிஷம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு இதெல்லாம் தேவைப்படுது. இன்றைக்கி ஜல்லிக்கட்டு நடந்தது. அந்த ஜல்லிக்கட்டினுடைய முதல் பெண் வர்ணனையாளர் என்ற பெருமைக்குரிய கோயில்பட்டி அன்னபாரதி அவர்களுக்கு ஒரு கரகோஷம் கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் அதே அன்னைக்கு பெருமை சேர்க்க அவங்க ஒரு நல்ல ஒரு பேராசிரியர்
மயிலாடுதுறையில் ஒரு கல்லூரியில் பேராசிரியர் இருந்து கொண்டு நல்ல தகவல்களை மக்களுக்கு சொல்லி வரக்கூடிய அருமையான ஒரு பேச்சாளர். பார்த்தீங்களா? அதான், ஏன்னா 2-3 நிமிஷத்துக்கு முன்னாடி எந்திரிச்சு நின்றுவாங்க. இதெல்லாம் ஒரு பணி, இதெல்லாம் ஆசிரியர் நமக்கு கற்றுக்கிறது. முத்துலட்சுமி அம்மா அவர்கள், ரொம்ப அவங்களுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறோம். அதே போல் அவங்களும் நிரம்ப நகைச்சுவை சார்ந்த மேடைகளில் ஒரு கலைக்கு மக்களை மகிழ்ச்சிப்படுத்தக்கூடியவங்க. பாட்டு, கவிதை, நடனம், ஒரு பேச்சில் இத்தனை சுவை இருக்க முடியுமா? 6 சுவையும் மேடையில் கலந்து கொடுத்து உங்களை ரசிக்க வைக்கக்கூடிய திருச்சியை சேர்ந்த அன்னலட்சுமி. பார்த்தீங்களா? பாருங்க, அன்னலட்சுமி, அன்னபாரதி, முத்துலட்சுமி, அப்படி பேர் அமையன்னு பாருங்க. நிறைய பேருக்கு அந்த பேர் அமையவே. அந்த காலத்தில் பேர் வச்செல்லாம் பார்த்தீங்கன்னா, எங்கள் அப்பா பேர் ராமசாமி, சாமி பேரில். தாத்தா பேர் குருசாமி, அதுக்கு மேலே கற்பனன், அவங்களோட அப்பா பேர் அக்னி வீரபத்திரன் ஏதோ பேர். இப்போ நான் இத்தனை தாத்தா பேரெலாம் சொல்கிறேன், இன்னைக்குள்ள குழந்தைகள் சொல்ல முடியுமா? அப்பா பேரை தவிர தாத்தா பேருக்கு இருங்கன்னு ரேஷன் கார்டை தேடிக்கிட்டு இருப்பேன். இந்த எல்லாமே ஏன் இந்த சாமி பேரோடு வைக்கிறதுனா, மணிகண்டா மணிகண்டா அப்படின்னு 2 பேரும் அந்த அம்மா கூப்பிடும்போது அந்த ஐயப்பனே கூப்பிட்ற மாதிரி ஒரு புண்ணியம் கிடைக்கும். அதுக்காக சாமி பேரில் அன்றைக்கி பேர் வச்சாங்க. பார்த்தீங்களா? இன்றைக்கி பேர் ஒருத்தன், என் ஃப்ரெண்டு, யாருமே இது வரைக்கும் மீட் பண்ணே கிடையாது, யாருமே சந்திக்கலை. அவன் பேர் சந்தீப். இப்படியெல்லாம் பேர் மாறினாலாம் இவங்க அழகாக தொகுத்து. நான் என்ன ரொம்ப தேவை சார், நகைச்சுவை ரொம்ப அவசியம். அசையும் சொத்தாக இருந்தாலும், அது அசையாத சொத்தாக இருந்தாலும், நம்ம உடம்பு அசையந்தட்டிக்கு தான் அந்த சொத்து நமக்கு உபயோகப்படும். அதுக்காக நான் இவ்வளோ வச்சிருக்கேன் அவ்வளோ வச்சு எனக்கு என்னங்க கிடையாது. அதனால் இந்த மேடை நீங்கள் முழுமையாக பயன்படுத்துங்க. நல்ல லயிச்சு ரசித்து கைதட்டி அவங்களுக்கு உற்சாகப்பட்டு நல்ல கருத்துக்களை சொல்லும்போது உள்வாங்கி கைதட்டி மகிழுங்க. நல்ல சிந்தனைகளை சொல்லும்போதும் அதே போல் பாராட்டி மகிழுங்க. அந்த காலத்தில் இந்த முறைகள்லாம் என்னென்ன சொல்லும்போது அப்படியே வீட்டு வாசல் வரைக்கும் வந்து அனுப்பிவிடுவாங்க. வாசல் நின்று அந்த காலத்தை பார்த்து போயிட்டு வரமாப்பில, கவனம் கவனம், இருட்டுற நேரம் கவனமாக போயிட்டு வாங்க. இன்னும் சிலர் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் வந்து அனுப்பிவிடுவாங்க. பார்த்து போயிடணும், முன் சீட்டில் உட்காந்துங்க, பின்னாடி உட்காராதீங்க. இன்னைக்கு அதே இது இருக்குது. வாசல் வரைக்கும் வந்து ஒருத்தர் அனுப்பிவிட்டேன், பார்த்து போயிட்டு வரணும். அவ்வளோ அன்பாடாண்டேன், செருப்பு கருப்பை போட்டு போயிடுவாங்க மாப்பிள்ள. அன்றைக்கு இப்படி தான் பழைய செருப்பை விகேசியை போட்டு புது பேட்டா செருப்பை தூக்கிட்டு போயிட்டான். பார்த்தீங்களா? இன்னொருத்தன் பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் போய் அனுப்பிவிட்டான். அவ்வளோ அன்பாடா அப்படின்னு பசு கடைகள் திரும்பி வந்துட்டான்னா போச்சு மாப்பிள்ள. இந்த பொங்கல் தமிழர் திருநாள் என்ன ஒரு மகிழ்ச்சி அப்படின்னா, நீங்கள் நிரம்ப பார்த்துருப்பீங்க, மாடை வதைக்கிறாங்க, மாடவங்க வந்து கொடுமைப்படுத்துகிறாங்க. அது கிடையாது. வெளியூர் போயிருப்பார், சாயந்தரம் 6 மணி ஆனோன்னு ஒரு ஆள் பதறுவார். கிராமத்தில் ஊருக்கு வீட்டுக்கு போகணும் டைம் ஆச்சு. என்ன குழந்தை ஊட்டி பட்டினியாக கிடக்குமா? இல்லை வேறு அப்பா அம்மா வேறு எதுக்கு இவ்வளோ பதறீங்க? ஊரில் ஆடு மாடெல்லாம் பட்டினியாக கிடக்குன்னு சொல்லுவாங்க. ஆடு மாடு பட்டினியாக கிடக்குன்னு போகிற ஆள் போய் எப்படிங்க விலங்கை கொடுமைப்படுத்த முடியும்? ஜல்லிக்கட்டில் நீங்கள் காலை போட்டு கொடுமைப்படுத்துறீங்க. அதே ஜல்லிக்கட்டு காலை 46 பேரை தூக்கி எரிஞ்ச காலையில் பார்த்தீங்கன்னா 4 வயசு பொண்ணு அந்த காளையை தண்ணி குடிக்கிறக்கா அப்படி கூட்டு போய் சின்ன கயிறில் அது பாட்டுக்கு ஆட்டுக்குட்டி மாதிரி போகும். அவ்வளோ பெரிய காலை, ஜல்லிக்கட்டு காலை. அன்பு காட்டுவதான் 3 சிவராஜ்கிட்ட கூட அன்பு காட்டுவதான் தமிழுடைய பண்பாடு. அதற்காகத்தான் நன்றி சொல்லுகிற விதமாக மாட்டுப்பொங்கல்னு ஒன்றே இது வரைக்கும் எந்த நாட்டிலையும் கிடையாது, நம்ம தான் வச்சு கொண்டாடுறோம் என்பதை சொல்லிவிட்டு இப்போ பட்டிமன்றம் முறையாக தொடங்குது. நீங்களாம் கஞ்சத்தனம் இல்லாமல் சிரிச்சிருங்க. போன பொங்கலுக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு. பொங்கலை சுட 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 பொங்கலை கிண்டி வீட்டுக்கார தலையில் கொட்டிருக்கு, பதறி இருக்கு. ஐயோ ஐயோ என்னடி இதாங்க தலைப்பொங்கல், சாப்பிடுங்க அப்படி. ஒரு கரும்பாவது ஏன் சாப்பிடணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா, அந்த கரும்பு விவசாயிகள் நலன் பெறணும். தீபாவளி அன்னைக்கு ஒரு வெடியாவது ஏன் வெடிக்கணும்னு சொன்னாங்கன்னா, இந்த சிவகாசி பக்கம் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் வெடித்துள்ளார் நலன் பெறன்றக்காகத்தான் தீபாவளிக்கு ஒரு வெடியாவது வெடிக்கணும். கார்த்திகை விளக்கு போடுறது, வட இந்தியாவிலேருந்து அந்த மண் கலையத்தில் அந்த விளக்கு செய்கிறவங்க அவங்க வாழ்வாதாரம் நீடிக்கணும். இப்படி ஒவ்வொரு விழாவுக்குள்ளேயும் ஒரு உன்னதமான விஷயம் உண்டு என்பதை சொல்லிவிட்டு என்னுடைய முன்னுரையை இப்போது நிறைவு செய்து, எது மனமகிழ்வான வாழ்வு, நாம் முன்னோர்கள் வாழ்ந்ததா நாம் இப்போது வாழ்வதா என்ற அந்த விவாதம் அழகாக தொடங்க போது, இப்பொழுது முதலாவதாக இப்போது வாழ்வதுதான் சரியான வாழ்க்கை, மனமகிழ்வான வாழ்க்கை என்று சொல்லி திருச்சியை சேர்ந்த அன்னலட்சுமி அவர்களுக்கு ஒரு பெரிய கரகோஷம் கொடுத்து, மதிப்பிற்குரிய நடுவர் அவர்களையும் எண்ணணி எதிரணி பேச்சாளர் பெருமக்களையும் வணங்கி மகிழ்ந்து, என் உயிரினும் மேலான ராணிப்பேட்டை ரசிக பெருமக்களுக்கு ராஜ் தொலைக்காட்சி வாயிலாக பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, நேர
நேரடியா விஷயத்துல வந்துடுறேன். அந்த கால வாழ்க்கை நல்லா இருந்ததா, இப்ப வாழக்கூடிய யூத் வாழக்கூடிய வாழ்க்கை நல்லா இருக்கா? அதனாலதான் முதல்ல ஒரு யூத்த பேச விட்டுருக்கீங்க. 13 மாத்திரை பேக்குக்குள்ள வச்சிருக்கு, நாங்க பார்த்துட்டோம். யூத்து கொஞ்சம் பார்த்து. அதனாலதான் யூத்தா இருக்க நடுவர் உங்களை பத்தி ஒரு கெத்தா ஒரு வார்த்தை சொல்லணும்னு நினைக்கிறேன். முதல் பந்தையும் கடைசி பந்தையும் விட்டுட்டு மத்த எல்லா பந்துலையும் சிக்ஸர் அடிச்சா அது லப்பர் பந்து கெத்து. அடிக்கிற எல்லா பாலையுமே சிக்ஸர் அடிச்சா அவர்தான் நடுவர் மதுரை முத்து. ஐயோ, உடனடியா உங்களுக்கு ஒரு 3 நிகழ்ச்சி கொடுக்கணும் இந்த மாசம். அந்த கால முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கை தான் மகிழ்ச்சின்னா எப்படிப்பட்ட வாழ்க்கை தெரியுமா? ஒண்ணுமே புரியல உலகத்துல, என்னமோ நடக்குது, மர்மமா இருக்குது அப்படின்னா அது அந்த கால வாழ்க்கை. ஆனா இப்ப இன்னைக்கு நாங்க வாழக்கூடிய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை தெரியுங்களா? என்ன வேணா நடக்கட்டும், நான் சந்தோஷமா இருப்பேன், உசுறு இருக்கு வேற என்ன வேணும், உல்லாசமா இருப்பேன், ரக்கித்த 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 ஊ ரக்கித்த 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 ஊ. வாழ்க்கையே ஓஹோன்னு இருக்கு. ஆமா, உங்க வாழ்க்கையெல்லாம் ஓஹோன்னு இருக்கு. அவங்க ஏதோ குரல் யுத்த மாதிரி நம்மள நினைச்சிட்டு இருக்காங்க. ஏன் தெரியுங்களா? பூமரா பேசினா அது எதிரணி, பேசும்போதே நாங்க 3 பேரும் ஹியூமரா பேசினா அது எங்க அணி. அதுதான் இந்த காலம். ஒரு போட்டோ எடுக்கும் பொழுதே போட்டோ எடுத்தா ஆயுசு முடிஞ்சிரும் சொன்னது அந்த கால வாழ்க்கைங்க. இப்போ போட்டோ எடுக்கும் பொழுதே கிசுக்குன்னு சத்தம் கேக்குதான்னு கேட்டா அதுதான் இந்த கால நடுவர் அவர்களே. அந்த காலத்துல என்ன போட்டோ எடுத்தாங்க, அப்படி நிப்பாங்க, தாத்தாங்க நிப்பாரு, பாட்டி வந்து ஒரு 8 அடி கேப்ல நிக்க. இப்படி அது எப்படி அவர் பக்கத்துல மரியாதை இல்லாம? எத்தனை குழந்தைங்களுங்க? எங்களுக்கு 16 குழந்தை. அப்படி 8 அடி கேப்பு, அது ஒரு சந்தோஷமா இருந்தது. மகிழ்ச்சி எங்கெங்க இருக்கு? நாங்க அந்த காலத்துல அப்படி வாழ்ந்தோம், அந்த காலத்துல அப்படி வாழ்ந்தோம். ஒண்ணும் இல்ல, இந்த மார்கழி கார்த்திகை மாசம் குளிர்காலம். அந்த காலத்துல நைட்டு 12 மணிக்கு நம்ம வீட்டு வாசல்ல ஒருத்தர் முண்டாசு கட்டிட்டு வந்து ஒருத்தர் நிப்பாரு. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குதும் பாரு. அவருக்கு நல்ல காலம் பிறந்திருந்தா அவர் ஏன் நைட்டு 1 மணிக்கு நம்ம வீட்டு வாசல் வந்து நிக்கிறாரு? நைட்டு 12 மணிக்கு குறி சொல்லுவார். இந்த மஞ்சுநாத மாதிரி தான் இருப்பார் பாக்குறதுக்கு. அப்படியே இல்ல, அவருமே அப்படித்தான். இரவு நேர மிட் நைட்ல அந்த வேலை தான் பாக்குறாரு. மஞ்சு என்ன அப்படியே உத்து பார்க்காத, ஜுஞ்சு ஜுஞ்சு நடிக்காத மஞ்சு. 12 மணிக்கு நல்ல காலத்தை பத்தி சொல்லுவார். ஜக்கம்மாவார் சொல்லுறங்கேலு காரிய ஒண்ணு நடக்குது இங்க, ஐயா கையை ஓட்ட அம்மா கையை தாராளம், கவலைப்படாததாயி தாயத்து ஒண்ணு நானும் தாரேன். தலையில கட்டாத, கையில கட்டாத, கழுத்துல கட்டாத, வயிற்றுல கட்டாத, காலில் கட்டாத, கணுக்காலில் கட்டாத, பாதத்துல கட்டாத, தலையை சுத்தி நீயும் தூக்கி போட்டு வெடக்கோழி 2, பட்டு துணி 1, 2000 ரூபாய் நாட்டு செல்லாது தாயி, 500 ரூபாய் நோட்டு 4, கேட்கறது நான் இல்ல, ஜக்கம் மகாலி ஜக்கம் மகாலி. ஒன்றும் பதட்டப்படாங்க. கொரோனா காலத்தை பார்ட் டைமா அந்த வேலை அவங்க பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அது கண்டினியூட்டி விட்டு போக கூடாதுன்றக்காக எப்படியோ ஏதோ ஒரு தொழில் செஞ்சு பொழைச்சு சந்தோஷமா இருந்தோமா இல்லையா? பொழைக்கிறதுக்கே வழியில நாங்க இருந்தோமா? மாதாஜி பிதாஜின்னு சொன்னா அது அந்த காலம். இந்த காலத்துல எல்லாமே டெக்னாலஜி. இப்ப நான் இந்த காலத்துல வந்து நின்னுக்கிட்டு அதுவும் முதல் பேச்சாளரா அந்த கால வாழ்க்கை தான் மகிழ்ச்சியான வாழ்க்கை, முன்னோர்கள் சொல்லி கொடுத்துருக்காங்களேன்னு. இப்போ தொட்டால் பூ மலரும் சார் பாப்பாரு, டைம் ஆகுது, எடிட்டிங்ல தூக்கிடு. இப்ப இதுக்கு ஒரு வழி இருக்கு இந்த காலத்துல. தொட்டால் பூ மலரும், தொடாமல் நான் மலர்வேன், சுட்டால் பொன் சிவக்கும், சுடாமல் நான் சிவந்தேன். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சுங்க. வாழ்க்கை ஜாலியா போயிட்டே இருப்போம். இருக்கக்கூடிய காலத்தை சந்தோஷமா அனுபவிக்கிறது நாங்க தான். அந்த காலத்தை நாங்கெல்லாம் இருக்கிற துணியவே தைச்சு தைச்சு போட்டோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள்லாம் புதுசா வாங்குற துணியவே கிழிச்சுதான் போட்டு போறான். கிழிஞ்ச பேண்டை எதுக்கு காசு கொடுத்து வாங்குறோம்? அவன் பஸ்ல போகும்போது ரேச பேண்ட் கிழிஞ்சிருச்சுன்னு மாத்திரும் சொல்லி கடைக்குள்ள போறான். ஒரு இடத்துல கிழிஞ்சிருக்குன்னு போனா அவன் 6500 சொல்றான். அந்த பேண்ட் 85 இடத்துல கிழிஞ்சிருக்கு. என்னடான்னா பேசனே அதான்றான். சொன்னாங்க பார்த்தீங்களா? பாட்டு நாங்கள் ரீமிக்ஸில் சொல்கிறோம். அன்னைக்கு அழகாக சொல்லிட்டாங்க, ஆத்தி சூடி அறம் செய்ய விரும்பு நீட்டர். ரீமிக்ஸில் தரம் ஆத்தி சூடி அறம் செய்ய விரும்புன்னு சட்டையை கிழிச்சு புளிஞ்சு உருண்டு ஆஸ்பத்திரி ஓடிக்கிட்டு இருக்காங்க. நீங்களே எங்கள் ரூட்டில் வந்துட்டீங்க பார்த்தீங்களா? நடுவர் அவர்களே, இப்போ நாங்கள் வாங்கும்போது பேண்ட்டு கிழிஞ்ச பேண்ட்டை வாங்குறோம். ஏன் தெரியுங்களா? அது ஃபேஷனுக்காக இல்லை, ஸ்டைலுக்காக கிடையாது. ஏழை பணக்காரன் என்கின்ற வேறுபாடு இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக நாங்கள் வாங்கும் போதே கிழிஞ்ச பேண்ட்டை புதுசாக வாங்கி போடுறோங்க. திருமண விழாக்கள்ல போனோம், நாங்கள்லாம் தலைவாழை இலை போட்டோம், 6 வகை சாப்பாடை போட்டோம், எல்லாரும் 3 நாள் உட்காந்து சாப்பிட்டோம். வந்து கதையாக அழைப்பாங்க உருட்டு எல்லாமே. இப்போ நாங்கள் இன்னைக்கு திருமணம் வைக்கிறோம், ஆனால் எல்லாருக்கும் பஃபே சிஸ்டம். ஏழையா பணக்காரனா யாரா
இதே உங்க கையில நாங்க தட்டை கொடுத்துட்டேன்னா உங்களுக்கு பிடிச்ச உணவை நீங்களே வயிறார சாப்பிட்டுட்டு போங்கன்னு சொல்லக்கூடிய இன்னைக்கு இருக்கக்கூடிய விழாக்கள் எங்களுக்கு மிகவும் ரொம்ப சந்தோஷம் தான் நடுவர்களே. அந்த பப்பே சிஸ்டில் பார்த்தீங்கன்னா அந்த பிளேட் வந்து ஒரு 7 கிலோ வெயிட் இருக்கும். ஏன் தெரியுமா? அப்பதான் ரொம்ப நேரம் சாப்பிட்டு ஒன்னொன்னா எடுக்க மாட்டேன்னு வேமா வச்சுட்டு போய் வெயிட் தாங்க. அன்னைக்கெல்லாம் ஒரு திரைப்படம் வெளியில வந்தா ஓட்டி ஓட்டி பார்த்தது நம் முன்னோர்கள். ஆனா இன்னைக்கு ஓடிடிலேயே பார்த்துட்டு சந்தோஷமா போறதா இன்னைக்கு இந்த கால வாழ்க்கை நடுவர்களே. மகிழ்ச்சி இருக்குதா இல்லையா? ஒரு காலத்துல கீழத்தெரு மேலத்தெருன்னு பிரிச்சு வச்சு வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ்ந்தது நம் முன்னோர்கள். ஆனா என்ன ஜாதி என்ன மதம் என்ன இனம்னே இல்லாம அபார்ட்மெண்ட்ல வாழ்ந்தால் கூட அட்டாச்மெண்டோட வாழக்கூடிய இந்த கால வாழ்க்கையில எவ்வளவு அன்பு இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு எதிரில வந்து மஞ்சுநாதன் அவர்கள் பேசணும் நடுவர்களே. ஒரு விஷயம் இல்லைங்க, இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையில நாங்க ஏன் மகிழ்ச்சின்னு சொல்றோம் தெரியுங்களா? அன்னைக்கு மயிலுக்காக போர்வையை கொடுத்த பேகன் வாழ்ந்த காலம் மகிழ்ச்சின்னு நீங்க சொன்னீங்கன்னா, இதே ராணிப்பேட்டையில பேர்ணாம்பட்டுல மின்கம்பத்திலேருந்து அடிபட்டு உயிருக்காக போராடிய குரங்குக்கு தன் மூச்சு காற்றையே தந்து அந்த குரங்கின் உயிரை காப்பாற்றிய நித்திஷ் என்கின்ற இளைஞன் இதே ராணிப்பேட்டையில வாழ்றாருன்னு சொன்னா இந்த கால மகிழ்ச்சி இல்லையா நடுவர்களே? வாழ்க்கை எப்படிங்க போகுது? பைக்லையும் லைக்லையும் போய்கிட்டு இருக்கு. இன்னும் அந்த கால பழைய பேசிக்கிட்டு இருக்கீங்களே. எல்லா நாட்டு கொடியிலையும் நிலா இருக்கு. ஆனா நம்ம இந்திய நாட்டு கொடி மட்டும்தாங்க நிலாவிலேயே இன்னைக்கு இருக்குதுன்னு சொன்னா, இன்னும் ஆயா நிலாவுல வடை சுடுதா அடை சுடுதான்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை பத்தியே பேசிட்டு இருக்க முடியுமாங்க? மனிதநேயம் இன்னைக்கு இல்ல. முன்னோர்கள் நாங்கள் அன்னைக்கு அப்படி உதவி செஞ்சோம் இப்படி உதவி செஞ்சோம்னு சொல்றீங்களே. இதே ராணிப்பேட்டையில வாழக்கூடிய அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய நஸ்ரீன் என்கின்ற சிறுமியை எல்லாருக்குமே இன்னைக்கு தெரியும். அவருக்கு 2000 ரூபாய் கொடுத்த அவர் வாழ்க்கைக்கு பிள்ளையார் சொல்லி போட்டவர் யார் தெரியுமா? எலிசபெத் என்கின்ற கிறிஸ்தவ ஆசிரியர் நடுவர்களே. அன்னைக்கு நாங்க சத்துணவு தொட்டை தூக்கிட்டு போய் நல்லா படிச்சோன்னு பெருமை பீத்துவீங்க. தனியார் பள்ளியில இன்னைக்கு படிக்கிறீங்க, அரசு பள்ளியை மதிக்க மாட்டோன்னு சொல்றீங்க. அந்த ஆசிரியர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அதாங்க ராணிப்பேட்டைக்கே மிகப்பெரிய பெருமை. அரசு பள்ளி என்பது வெறுமையின் அடையாளம் அல்ல, அது பெருமையின் அடையாளம் என்று இன்னைக்கு நாட்டுக்கு உணர்த்திய அற்புதமான நிகழ்வும் இன்னைக்கு இருக்கத்தான் செய்து நடுவர்களே. இன்னைக்கு இருந்த சிறப்புகளை எல்லாம் பெற்றுக்கொள்கிறோம், அதையும் நாங்கள் கற்றுக்கொள்கிறோம். இனிமேல் வரக்கூடிய அத்தனை வசதிகளையும் வாய்ப்புகளையும் வைத்துக் கொண்டு நாங்கள் எப்பொழுதும் வாழக்கூடிய இந்த மகிழ்ச்சியான வாழ்க்கை தான் மகிழ்ச்சியான வாழ்க்கை. நாம் முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை விட நாம் வாழக்கூடிய இந்த நிகழ்கால வாழ்க்கை தான் மகிழ்ச்சி என்று நீங்கள் தீர்ப்பினை வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு இதுகாரும் பொறுமையாக கேட்டு சுவைத்த என் உயிரினும் மேலான ரசிக பெருமக்களுக்கு மீண்டும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அவங்க விட்டா 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் பேசக்கூடியவங்க. பட் அவங்களுக்கு பஸ்ஸு 10 ஆளுக்குன்ற ஒரே காரணத்துக்காக படாருன்னு முடிச்சுட்டு உக்காந்துட்டாங்க. அவங்க எண்ணம் பூரா இதில் தான் ஓடிச்சு. இத்தனை மணிக்குன்னா அங்கே வந்துக்கிட்டே இருக்கு நம்பரு. மேடம் எங்கே இருக்கீங்க? பஸ் ஸ்டாண்டை தாண்டிடுச்சு பஸ்ஸு. அதான் வேகம் சொன்னாங்க. பார்த்தீங்களா எவ்வளோ வேகமாக போகிறோம். நீங்கள் அந்த காலத்தில் போர் போட்டால் தண்ணி, நாங்கள் ரொம்ப சிம்பிள், போன் போட்டால் தண்ணி வீட்டுக்கு வந்து அழகான விஷயம்லாம் சொன்னாங்க. சார் 25,000 ரூபா கொடுத்து வாங்கின நாயை வீட்டுக்குள்ளே கட்டி போட்டிருக்கான், அதுக்கு மெத்தை கொடுத்துருக்கான். 25 வருஷமாக வளர்த்த தாயை தெருவில் போட்டு அனாதிரத்தில் போட்டிருக்கான். இதைத்தான் அவங்க சொல்ல வர. நாய்க்குட்டி எதுக்கா சார்? நம்மளை காவாக்குறது தானே. மெத்தையில் போட்டு பந்த ஏசி ஆஃப் பண்ணால் நாய் எந்திரிச்சு சார் மெதுவாக பேசுன்றான். நாய்க்குட்டி எந்திரிச்சிருமா. அந்த நாயை வெளியே வர நாய். முன்னாலாம் ஆள் வந்தால் குலைக்க ஒரு நாய், இப்போ ஒரு நாய் பொம்மரிய நாய்னு என் வீட்டில் இருக்குது. எதுக்கு குலைக்குன்னு என்னையாலே கண்டுபிடிக்கும். பேனு ஸ்பீடு 3ல் வச்சா ஹோ 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 ஹோண்டு பேனை பார்த்து குலைக்குது. குக்கர் விசில் அடித்தா கிச்சனுக்குள்ளே போய் குலைக்குது. மனுஷன் வர்றப்ப பயந்துட்டு வீட்டுக்கு ஓடியாந்துரு. இது எதுக்கு நம்ம நாய் வளர்க்கணும்? 3/4 மணி நேரமாக ஒருத்தர் மேட்டு மாதிரியே கிடக்கு, மேட்டு மாதிரியே கிடக்கு அந்த கலரில். பீச்சுன்னு சத்தம். என்ன அது? மேட்டுன்னு நினச்சி மீச்சிட்டேன் நாய்க்குட்டி. அப்படியெல்லாம் மாறிச்சே அப்படின்ற இவங்களுடைய ஆதங்கம். பாருங்கள், ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்டான். அன்றைக்கெல்லாம் வேகமாக ஒருத்தன் சாப்பிட்றேன். என்னண்ணே? இல்லைண்ணே, டக்குன்னு விலை கூடிடுச்சுன்னா என்ன செய்யறது? அவ்வளோ வேகமாக எட்டி பார்த்துக்கு ஒரு ஹோட்டல் 80 ரூபா பில் போட்டாங்க. அவன் சாப்பிடவே இல்லை. அப்போ காலம் மாற்றமும் உணவும் வேகமாக மாறிக்கிட்டு இருக்குது. இது எப்படி சார்? நாங்கள் பாருங்க 10 ரூபாய்க்கு சமைச்சு 10 பேர் 4-5 நாள் சாப்பிட்டோம். 95 வயசு 110 வயசு இருந்தோம். இன்றைக்கி முடியுமா சார் அப்படின்னு சொல்லி ரொம்ப பொறுமையோடு வேதனையோடு
நம்முடைய கொங்கு மண்டலத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய மஞ்சுநாதன் அவர்களுக்கு ஒரு பெரிய கரகோஷம் கொடுத்து வரவேற்பு. பொட்டி வண்டியும் கட்டி தாரம் பொண்ணு தாலியும் கொண்டு வாரம் கட்டி கிட்டா போதுமடி தங்க ரத்தினமே, உன்னை கல்யாணம் தான் செஞ்சுக்கிறேன் பொண்ணு ரத்தினமே. பொட்டி வண்டியும் கொண்டு வேண்டாம் பொண்ணு தாலி எனக்கு வேண்டாம், முறைப்படியே பொண்ணு கேட்டு ஆசராசாவே என்ன கண்ணாலந்தான் கட்டிக்குங்க ஆசராசாவே. உலகெங்கும் வாழக்கூடிய ராஜ் தொலைக்காட்சி நேயர்கள் அத்தனை பேருக்கும் இந்த விவசாயி மஞ்சுநாதனுடைய இனிய பொங்கல் நாள் வாழ்த்துக்களை சொல்லி, நாளைக்கு ஒரு ஆர்கெஸ்ட்ராவில் கச்சேரி, அது பாட்டு ரிஹர்சல் பார்த்துக்கிட்டு இருக்காரு. எது மகிழ்ச்சியான வாழ்க்கை, சந்தோஷமா வாழ்றது எப்போ, இந்த காலத்துல வாழ்றாங்களா அந்த காலத்துல வாழ்றாங்களா, இதுதானுங்க தலைப்பு. அவ்வளோதான் சார். நடுவர் அவர்களே கூளை குடி கெடுக்கு குட்டக்கலப்பை காட்ட கெடுக்கும்பாங்க பழமொழி. இது அம்மணி வந்து நின்று இந்த காலத்தில் என்னமோ எல்லாம் ஜெயிச்சிட்ட மாதிரியும் அந்த காலத்து ஜனங்கள் எல்லாம் முட்டாள்கள் மாதிரி நினைக்கிறாங்க. நடுவர் அவர்களே அன்னைக்கு வச்சதை வச்சு காப்பி அடிச்சு தான் இவ பிழைக்கிறாங்களே தவிர சுயமா சிந்திக்கிற அறிவு இந்த காலத்தில் யாருக்குமே இல்லைங்க, என்னை உட்பட சொல்றேன். ஒரு காலத்துலலாம் ராணிப்பேட்டைங்கிறது இங்கே டவுனுக்குள்ள இருக்கிறவங்க எல்லாருமே இந்த டவுனில் பிறந்தவங்களா, அக்கம் பக்கம் கிராமத்தில் இருந்தவங்க நகர்ந்து நகர்ந்து இன்னைக்கு ஒரு நகரமாக உருவாகி ராணிப்பேட்டைங்கிற ஒரு மாவட்டமாக உருவாகி இருக்குது. அப்போ அந்த காலத்தில் ஒருத்தர் வந்தவர் தன்னை இனத்தை சார்ந்த தன் சொந்தக்கார வந்து இங்கே அவனும் தொழில் பண்ணிட்டுன்னு விஸ்தாரமான மனசோடு இருந்து முடித்த இன்னைக்கு பல்லாயிரக்கணக்கான தொழில்கள் இந்த மாவட்டத்துக்குள்ளே நடந்துகிட்டு இருக்குது. இதே இந்த காலத்தில் அமெரிக்காக்காரன் பாடுவலின்னு செத்து போவானா, ஜப்பான்காரன் சம்பாதிக்கலன்னு செத்து போவானா, சைனாக்காரன் கண்டுபிடிக்கலன்னு செத்து போவானா, ஆனால் நம்ம பக்கத்து வீட்டுக்காரன் நம்ம நல்லா பொழைச்சாவே செத்து போகிறானே, இது ஒரு காலம்னு பேசுறதுக்கு வரலாமா 3 லேடிஸு? நடுவர் அவர்களை குசலம் பேசுறோடு குப்பை கடையாக போகுமா, சாடை பேசுறோடு சந்தை கடையாக போகுமாம்பாங்க. அன்னைக்கு எங்களுக்கு உழைக்கிறக்கே நேரம் இல்லைங்க, ஓடி ஓடி உழைச்சோமுங்க. எதாக இருந்தாலும் வைத்தியம் வீட்டில் பார்த்தாங்க. அன்னைக்கு பாட்டி வைத்தியங்க, இன்னைக்கு பணத்துக்கு தக்கன வெடி வைத்தியம். உண்டுன்னு காசு கொண்டு போனால் ஒரு மாதிரி வைத்தியம், கம்மியாக காசு கொண்டு போனால் ஒரு மாதிரி வைத்தியம். அன்னைக்கெல்லாம் உழைச்சி சாப்பிட்டாங்க, இன்னைக்கு அப்பனாயா காசில் உட்கார்ந்து தின்னுட்டு இருக்கிறாங்க. மாதமானால் பள்ளிக்கூடத்துக்கு பணம் கட்டணும், வருஷமானால் காலேஜுக்கு பணம் கட்டணும், அவன் வேலைக்கு பணம் கட்டணும், அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், அவனுக்கு தொழில் பண்ணி கொடுக்கணும்னு அன்னைக்கு எங்கள் முன்னோர்களுங்க அவங்க அப்பனம்மாலும் படிக்கல இவங்களும் படிக்கல, தானா சுயமா சிந்திச்சு வாழ்க்கை நடத்தினாங்க. இப்போ அப்பங்காசுல உட்கார்ந்து ஓச்சோறுங்கிற உங்களுக்கு இவ்வளவு தெனாவட்டு இருந்தா பாடுபடுத்திங்கிற எங்களுக்கு எவ்வளவு இருக்கு? யோசனை பாடு வண்டி மாடு சப்பச்சாடுமாங்க. இன்னைக்கு கால சூழ்நிலை இருக்குதாங்க. அன்னைக்கு மாசம் 3 மழை பெய்யும்பாங்க. பொன்னிவேலை நாட்டில் வீரமலை காட்டில் பாட்டு வாழ்த்து பாடல் பாடும்போது எப்படி சொல்லுவாங்கன்னா, மாசம் ஒரு 3 மழை வருஷம் ஒரு மாதிரி நீதி வரையாத நீதிக்கு ஒரு மழை, கற்புக்கு ஒரியாத கண்ணைக்கு ஒரு மழை, இன்னைக்கு வேதந்த வராத வித்தனுக்கு ஒரு மழை, மாசம் ஒரு 3 மழை வருஷம் ஒரு கல்மாரி பெய்யிட்டுமோன்னு வாழ்த்துவாங்க. அப்போ மாசம் 3 மழை பேஞ்சது, இப்போ வருஷம் கூடி கூட 3 மழை பெய்யறதில்லை. இன்னைக்கு விதைச்சவ வெனையா இருப்பா, விதைச்சவ தனியா இருப்பாம்பாங்க. நாங்கள் விதைச்சிருக்கிற அறுக்க முடியல. இப்போ இந்த பெஞ்சில் புயல் வந்து இருக்கிறது பூரா தூக்கிட்டு போயிட்டுது. நினைச்ச வாக்கில் ஊத்தங்கரைச்சாலம் பூரா அத்தனை தண்ணி வரும்னு ஒரே நாளில் 50 சென்டிமீட்டர் மழை 70 சென்டிமீட்டர் மழை ஏன் வருது? நல்ல மண்ணை முன்னோர்கள் நம்மளுக்கு கொடுத்துட்டு போனாங்களுங்க. நம்மளுடைய தேவைக்காக அதை அழித்து பிளாட் போட்டு வித்து அவர்களுடைய வருமானத்தை பார்க்கறது இந்த காலம்ங்க. ஆறு நிறைஞ்சு ஏரி நிறையி, ஏரி நிறைஞ்சு குட்டை நிறையி, குட்டை நிறைஞ்சு கர்ணம் நிறையி, கர்ணம் நிறைஞ்சு தாளம் நிறையி, தாளம் நிறைஞ்சு குளம் நிறையி, குளத்து தண்ணியில் உரம்பெடுத்து உரம்பு தண்ணியில் விதைச்சு விதையில பொங்க வச்ச சமூகம் நம்மளுடைய தமிழ் சமூகம்ங்க. இன்னைக்கு ஆறையும் காணோம், குட்டையும் காணோம், குளத்தையும் காணோம், ஏரியும் காணோம், போன சனத்தையும் ஆளை காணோம். இதே மாதிரி தான் ஒன்றை பேசிக்கிட்டோம், ஆறையும் காணோம், குளத்தையும் காணோம், திரும்பி பார்க்குற ஆடியன்ஸையும் காணோம். நடுவர் அவர்களே, அன்னைக்கெல்லாம் ஒரு சந்தோஷம் இருந்ததுங்க. முகம் பார்த்து பேசிட்டோம். ஒரு கல்யாண மண்டபத்துக்கு போனா எங்க சின்னமணி புள்ள, இது எங்க வெறி பாப்பா பேத்தி, எங்க சகலப்பாடி புள்ள,
ஒரு உறவுகளை அறிமுகப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருந்தது, நேரம் இருந்தது. இன்னைக்கு அப்பங்கோட பிறந்த அண்ணன் பெரியப்பன் வீட்டுக்கு வேற பையன் சொல்லி போட்டு போற அம்மா கிட்ட, மாம் சம்படி இஸ் கேம். சொந்த அப்பங்கோட பிறந்த அண்ணன் எவன்னு தெரியல, கூட பிறந்த அக்கா தங்கச்சி வீட்டுக்கு கூகுள் மேப் போட்டு போகக்கூடிய கலாச்சாரம் உங்களுடைய கலாச்சாரம் பெருசுங்கிறீங்க. ஆனா எங்களுக்கு அப்படி இல்லைங்க. ஒரு நோம்பி நொடினா உறவுகள் ஒன்று கூடணும், அனுசரிச்சோம். ஒரு கெடா வெட்டுறது எனத்துக்கு கெடா வெட்டுறது, நானா திங்கறக்கா கெடா வெட்டுறது. ஒரு சின்ன சின்ன சங்கடத்தினால உறவுகளுக்குள்ள ஒரு விரிசல் இருக்கு. போய் வீடு தேடி போய் கூப்பிட்டா அவன் வருவேன், அவன் பொண்டாடி சொல்லுவேன், உங்களுக்கு அவைகளுக்கு தொழில் ஆகாது, 1000 இருக்கட்டு, அவன் நம்ம வாசப்படி ஏறி வந்துட்டானல்ல, நான் போய் மதிக்கணுங்கிற பண்பாட்டை அன்னைக்கு எங்க பெரியவர்கள் வளர்த்தி வச்சிருந்தாங்க. இன்னைக்கு இருக்குதாங்க உங்ககிட்ட? கல்யாண பத்திரிகையில எத்த பெரிய கோடீஸ்வரனா இருக்கட்டுங்க, அவன் பிச்சைக்காரனா இருப்ப, அவன் பணக்காரனா இருப்ப, வீடு தேடி போய் பத்திரிக்கை கொடுக்கலனா அவன் காசு வேணத்துக்கு மயங்க மாட்டோம்ங்க. எங்க முன்னோர்கள் அவன் கொடுத்த மரியாதைக்கு தான் மரியாதை கொடுத்தாங்களே தவிர பணம் காசுக்கு மரியாதை கொடுக்கல. ஆனா நீங்க இன்னைக்கு அப்படியா இருக்கிறீங்க, நேர்ல வந்து பத்திரிக்கை கொடுக்கறது இல்லைங்க, எல்லாம் வாட்ஸ்அப்ல போட்டுவிட்டு அனுப்புறாங்க. எனக்கு இத்தனாம் தேதி கல்யாணம் வித் லொக்கேஷனோடு இருக்குது, மண்டபத்துக்கு வந்துரு. எனக்கு ஒருத்தன் அப்படித்தான் போட்டுவிட்டேன். நான் போய் 2000 ரூபா நோட்டை போட்டோ எடுத்து திருப்பி போட்டுவிட்டேன். அதுலேயும் 10,000 ரூபா செய்முறை செய்கிறவனுக்கு நான்வெஜ் பிரிச்சிருக்கேன். அந்த ஏரியா 5000 ரூபா செஞ்சீங்கன்னா சைவம், 2000 ரூபா செஞ்சீங்கன்னா சூப்பு, அதுக்கும் கம்மியாக செஞ்சீங்கன்னா விரல சூப்புன்னு போட்டிருக்கேன் அங்கேயே. நடுவரவர்களே, அன்னைக்கெல்லாம் புள்ள பத்தில் ஏதாவது வஞ்சம் இருந்துதா? 8 புள்ள 10 புள்ள முன்னோர் பெத்துடலின்னா நாம் இன்னைக்கு இங்கே இருப்போமா? இன்னைக்கு என்னங்க கஞ்சத்தானா? பெரிய கோடீஸ்வரனுங்க, ஆளை பார்த்தா காங்கேங்காலையாட்ட தினாவட்டா இருக்கிற ஒத்த பிள்ளை பெற்று வச்சிருக்கிறாங்களுங்க. ஏன் இன்னொரு புள்ள பெத்துக்கு உங்களால தகுதி இல்லை நான் கேட்குறேன். அரசாங்கம் சொல்லிட்ட நடுவரவர்களே, 2050 உறவுகள் இல்லாத ஒவ்வொரு மனிதனும் அனாதையா நிக்க போறிய கலாச்சாரம் இந்த கலாச்சாரம்ங்க. ஒரே பிள்ளை பெற்றிருக்கிறீங்க, அந்த பிள்ளைக்கு கல்யாண வயசுக்கு வந்துட்டா காது குத்துனா பங்காளி கிட்ட தான் போய் நீங்க பல்ல காமிக்கணுங்க. நாங்க அப்படி இல்லைங்க, மண்டகளி போட்டுக்குவோம், பொழுதுழுந்த இலகளி தின்னுக்குவோம். 1000 சண்டை வந்தா குடும்பத்தில் மூத்தவர்களை வச்சு நாயத்தை முடிச்சோம்ங்க. டேய் என்னடா பழக்கம் அது, அண்ணக்காரன் கேட்குற விட்டு கொடுத்து போடான்னு பெரியவி சொன்னாங்க. அந்த காலத்தில் வலசு பசங்க கேட்டாங்க. இப்போ ஏதோ ஒரு புத்தி சொன்ன, எங்களுக்கு பேர் என்ன தெரியுமா? பூமர் அங்கிள். எனக்கு தெரியல அப்படின்னு என்னன்னு. என் பையன்கிட்ட ஏண்டா சாமி மார்க் கம்மியாக எடுத்துருக்கிறியோ, அப்போ வெடி பட்டி பண்ணுற போது சம்பாரிச்சு கொண்டாந்து போடுறேனே, இத்தனை கம்மியாக மார்க் எடுத்து ஆகுமாடா, நான் தான் படிக்கல, நீ நாள் நல்லா படிக்கணும்னு சொல்லித்தானே உனக்கு படிக்க வைக்கிறேன் அப்படிங்கிறப்பா நீ பூமரங்கள் மாதிரியே பேசுறிப்பாங்க. பெத்த பையனுக்கு புத்தி சொல்ல முடியல, அடுத்த பசங்களுக்கு புத்தி சொல்ல முடியல. அன்னைக்கு அப்படி இல்லைங்க. ஒரு ஊருக்குள்ளே போனோம்னா சாவடியில் 10 பேர் உட்காந்துருப்பாங்கங்க. அவங்க யார் என்ன சொன்னாலும் ஏற்றுக்கிட்டோம். 10 பேர் உட்காந்து பேசினா தாங்க ஆளுக்கு ஒரு ஐடியா பிறக்கு. அதை வச்சு ஒரு தொழில் ஆரம்பிச்சா அந்த தொழில் முன்னேற்றம் வருங்க. ஆனால் இன்னைக்கு யாராட்டு நீங்கள் பேசுறீங்களா? முகம் பார்த்து பேசுறீங்களா? முகநூல்ல பேசுறீங்க. 5000 பேர் ஃபாலோ பண்றானே ஃபேஸ்புக்கில். திருவாரூரில் இருக்கிற, தஞ்சாவூரில் இருக்கிற, கும்பகோணத்தில் இருக்கிற, சென்னையில் இருக்கிற, கோயம்புத்தூரில் இருக்கிறவனு ஃப்ரெண்ட்ஸாக வச்சிருக்கிறீங்களே, உள்ளூருக்குள்ள 10 பேர்த்த ஃப்ரெண்ட்ஸாக வச்சிருக்கிறீங்களா நீங்க? எப்படி வச்சிருக்க முடியும்? அவன் என்ன லைக் பண்ணலைன்னா அருவாளோட வீட்டில் வந்து நிற்கிறான். நீங்கள் சமைச்சு வாட்ஸ்அப்பில் வச்சா உடனே லைக் வருது, ஆனால் வாயில் வச்சா வாந்தி வருது. அது எனக்கு என்னன்ட்டு இன்ன வரைக்கும் எனக்கு ஒரே குழப்பமாகவே இருக்குது. அதை கொஞ்சம் நீங்கள் என்ன சரி பண்ணுங்கள், மேற்கொண்டு பேசுங்க. நடுவரவர்களே, சமையல்னு சொன்னீங்க. அன்னைக்கெல்லாம் என்னங்க பெருசாக சமைச்சாங்க? மண்ணு சட்டியில் சமைச்சாங்க. கம்பு, ராகி, குதிரவாழை, தெனை, சாமை, வெளியில் பார்த்தாங்க சிறுதானி உணவுகள் அந்த ஸ்டால் போட்டிருந்தாங்க. இன்னைக்கு ஏன் நீங்கள் பழையபடி எங்ககிட்ட வாரீங்க? நீங்கள் தான் பாஸ்போர்ட்டில் பிறந்தவியா, 1000ல் பிறந்த 500ல் கால் நீட்டினுவியா, டெக்னாலஜி வளர்ந்துவியா, எதுக்காக பழையபடி சிறுதானி உணவுக்கு வர்றீங்க? நோவை சம்பாரிச்சு வச்சதுனால பழமையினுடைய வழி என்னன்னு உங்களுக்கு தெரியுது. டாக்டர்கிட்ட போனால் 10 மாத்திரை 15 மாத்திரை நேரத்துக்கு திங்க சொல்கிறேன். அன்னைக்கு நாங்கள்லாம் என்ன மாத்திரைங்குதுன்னா, இடுப்பு வலி வந்துட்டுதுன்னா சீரகத்தை வரவோட்டில் போட்டு வறுத்து முதல்ல என்ன பண்ணுவேன், காயா மண் சட்டியில் வேப்பிலை பொறிச்சு போட்டு வறுப்பான்.
அதை எடுத்து அந்த பக்கம் கொட்டிட்டு வரச்சீரகத்தை போட்டு வறுப்பா. 1 லிட்டர் தண்ணி ஊற்றுவா. 1/2 லிட்டர் தண்ணியோ சுண்டு மது, அதுக்குள்ளே நாட்டு மாட்டு வெண்ணெய் போட்டு, அதுக்கு பேர் சீரக கசாயம்னு பேர், எடுத்து குடிச்சிட்டு டம்ளார குப்பரை கமுத்திடுவா. 15 நிமிஷத்தில் இடுப்பு வலி சரியாகுங்க. இன்னைக்கு உங்களால் முடியுமா? 4 வயசு குழந்தை, 7 வயசு குழந்தை, 10 வயசு குழந்தைக்கு சுகர் இருக்குது, கேன்சர் இருக்குது, பிளட் ப்ரெஷர் இருக்குது. எங்களுக்கு என்னங்க இருந்தது? நித்திய ஆயுள் 120 ஆண்டு காலம் வாழ்ந்து இந்த சமூகத்துக்கு நல்ல ஒழுக்கத்தையும் நெறிய கற்றுக் கொடுத்தது நாங்களுங்க. படம் எடுக்கிறீங்களா? ஏதாவது பொண்டு விலை கூட்டிட்டு போய் படம் பார்க்குற மாதிரி படம் எடுக்கிறீங்களா? நான் கேட்குறேன். நடுவர் அவர்களே, அந்த காலத்தில் எங்கள் கிளவி ஜாக்கெட் போடலிங்க, எங்கள் அப்பத்தான் ஜாக்கெட் போடல. எங்களுக்கு 143 ஏக்கர் பண்ணையம், எங்கள் பாட்டியாளுக்கு தோட்டத்தில் 15 ஆம்பளைங்க வேலை பார்ப்பாங்க. எங்கள் அப்பத்தான் எங்கள் அப்பாருக்கு கஞ்சி கொண்டு போவாளுங்க, கம்மங்கூழி, தலையில் கம்மஞ்சோறு, இடுப்பில் பெத்த புள்ள, ஜாக்கெட் போடல. நடந்து போகும்போது கையெடுத்த கும்பிட்ட கலாச்சாரம் எங்களுடைய முன்னோர் வாழ்ந்த கலாச்சாரம்ங்க. இன்னைக்கு 5 வயசு பிள்ளைக்கும் 6 வயசு பிள்ளைக்கும் 10 வயசு பொட்ட பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லாத வாழ்க்கை தரக்கூடிய கலாச்சாரம் தாங்க இன்றைய இளைய சமுதாயம் வாழக்கூடிய கலாச்சாரம். எங்க பீடி குடிக்கிற, சிகரெட் குடிக்கிற, ஆன்ஸ் குடிக்கிற, அஞ்சா அடிக்கிற எத்தனையோ போதை பழக்கங்களுக்கு அடிமையானீங்க. ஆனா நாங்க அப்படி இல்லைங்க. அப்பனாயால மதிச்சு வாழ்ந்த காலம் எங்களுடைய காலம்ங்க. பொங்கல்னு சொன்னா அவ்வளவு சிறப்பா கொண்டாடுனது எங்க காலம்ங்க. உங்க காலை பிடிச்சி கேட்டுக்கிறேன், 1000 கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணா சொர்க்கத்துக்கு போக முடியாதுங்க. 10,000 பேருக்கு சோறு போட்டா சொர்க்கத்துக்கு போக முடியாதுங்க. ₹1,00,00,000 கொண்டு போய் கோயிலில் காணிக்க போட்டவன் சொர்க்கத்துக்கு போக மாட்டானுங்க. பெத்த தாய் தாப்பனுக்கு சாக வரைக்கும் அவராரும் சோறு போடுங்க ஐயா, சொர்க்கத்துக்கு போகலாம். பொண்டாட்டி வேச்ச கேட்டுட்டு கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் விட்டு போட்டு சிரிறீங்க. 1000 பிரச்சனை வந்தாலும் அம்மாவை வீட்டுக்குள்ளே வச்சு சோறு போட்டு காப்பாற்றினாங்க. சண்டை வரி எதுக்கு? அம்மாவை நான் பார்த்துக்கிறேன் நீ பார்த்துக்கிறேன்னு சண்டை கட்டினது அந்த காலம்ங்க. இவளை நானும் பார்த்துக்க மாட்டேன் நீயும் பார்த்துக்க வேண்டான்னு சொல்லி சண்டை கட்டுறது இந்த காலம்ங்க. இன்னைக்கு எத்தனாயிரம் வழக்குகள் நிலுவையில் இருக்குதுங்க. சொத்து பிரச்சனை, புருஷன் பொண்டாட்டி பிரச்சனை, 1000 பிரச்சனைகள் உங்ககிட்ட இருக்குதுங்க. ஆனால் எங்ககிட்ட நிம்மதி இருந்ததுங்க. படுத்தா 10 நிமிஷத்தில் தூங்கிடுமுங்க. காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சு பாடுபட்டோம்ங்க. உங்களாட்டி 6 ராத்திரிக்கு செல்போனில் டச் பண்ணிட்டு இருக்காதனால நாங்கள் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்தது. முதியோர்களே என்ற நல்ல தீர்ப்பை வழங்கும்படி கேட்டு தந்த வாய்ப்புக்கு நன்றியை பாராட்டி ராடிப்பேட்டை சனம் போன பக்கமெல்லாம் பூவா பொங்கி வரட்டும் இந்த பொங்கல் என்று சொல்லி வாழ்த்து விடைபெறுகிறேன். வாழ்க விவசாயி, வளர்க விவசாயம், ஓங்கவன் புகழ், நீங்கவன் வறுமை. விவசாயம் பண்ணுற பையனுக்கு பொண்ணு கொடுங்கய்யா, நல்லவே வருஷம் ஒரு புள்ளப்பத்து கொடுப்பேன். நன்றி, வணக்கம். உணவு முறை மாறினதுனால ஆரோக்கியம் போச்சு. நாங்கள் எப்படி என்னென்ன தானியங்களை வச்சு கஷாயம் போட்டு குடித்தோம். கஷாயம் உங்களுக்கு போட தெரியுமா? ஒன்று வேணா, கல் தோசை சமைச்சா அப்படி சாப்பிடுவோம். கல் தோசை சுட்டாங்க, நீங்கள் தோசையவே கல் மாதிரி சுடுறீங்களே அப்படின்றத அவர் என்ன சொல்கிறாரு, அந்த சாப்பாடு சாப்பிட்டா நாங்கள் இவ்வளவு தானியங்கள் வெளியே பாருங்கள், நவதானியம் வச்சுருக்காங்க. முடவாட்டுக்கால் சூப்பு, இவங்க ஏதோ ஆட்டுக்கால் சூப் மாதிரி நினைக்கிறாங்க, அது ஒரு கிழங்கு. இன்னைக்கு தெரியுதா சாப்பாடு என்ன சொல்கிறாரு? அந்த காலத்தில் சமைச்சு நாட்டுக்கோழி வச்சா அப்படியே நெஞ்சிலே நிற்கும். ஆனால் இன்னைக்கு நெஞ்சே நின்றுதே டக்குன்னு அப்படின்னு இழுத்துட்டான். ஆம்புலன்ஸில் தூக்கிட்டு விட்டேன். நம்ம வீட்டில் இந்த உரல் வெளியே போச்சோ அன்னைக்கு பூரா உடல் பூரா ஆஸ்பத்திரிக்கு போச்சு. நிறைய தொகுத்து பேசினார். அன்னலட்சுமியும் சிறப்பாக உடுக்கையெல்லாம் அடித்து குடுகுடுப்பெல்லாம் முடித்து எப்படி அந்த அணிக்கு வலிமை சேர்த்தாங்களோ அதே போல் மஞ்சுநாதன் அவர்களும் அவனுடைய அங்கேருந்து ஆரம்பித்தார். உடை நாகரிகத்திலேருந்து எல்லாம் ஆரம்பித்து அழகாக முடிச்சிட்டார். 2 அணியும் சிறப்பாக ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ பேராசிரியர் வர்றாங்க, அவங்க மயிலாடுதுறையிலேருந்து வர்றாங்க. அவங்க என்ன தான் சொல்ல போகிறாங்க? இன்றைக்கி நாங்கள் இப்போது வாழ்கிற இந்த வேகமான வாழ்க்கை தான் எங்களுக்கு சந்தோஷம். நாங்கள் உழைக்கிறோம், நேரத்தை மிச்சப்படுத்துகிறோம். உழவின் சிறப்பை உலகிற்கு கூறும் உழவர் திருநாளில் உள்ளம் மகிழ்ந்து ராஜ் தொலைக்காட்சியின் வாயிலாக தித்திக்கும் பொங்கல் வாழ்த்தை அன்பு நேயர்கள் அத்துணை பேருக்கும் பணிவோடு தெரிவித்துக் கொள்வதில் மட்டற்ற மகிழ்ச்சியை கொண்டு எங்கள் பட்டிமன்ற உலகத்தினுடைய நகைச்சுவை மருத்துவராக வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய நடுவர் அவர்களுக்கும்
மேடையில் இருக்கக்கூடிய அனைத்து பேச்சாளர் பெருமக்களுக்கும், எதிரணியில வந்து முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கை தான் சிறப்புன்னு சொன்னாங்க. ஒரே ஒரு இனிய தொடக்கத்தோடு ஒரு செய்தியை சொல்றேன். இலக்கியத்தில் இருந்த கன்னி தமிழை, இலக்கியத்தில் இருந்த கன்னி தமிழை இணையத்தில் ஏற்றி அழகு பார்த்து கொண்டிருக்கும் இன்றைய தலைமுறைக்கு எனது அன்பின் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அங்கேருந்து வந்து மஞ்சுநாதன் எத்தனை கேள்வி. இன்னைக்கு கூட்டு குடும்பம் இருக்கிறதா? இன்னைக்கு அப்பா அம்மாவை பத்திரமா பாத்துக்கிறாங்களா? இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகள் மாமியார் மாமனாரை பத்திரமா பாத்துக்கிறாங்களா? என்ன மேடையில வச்சுட்டு இதை சொல்லக்கூடாதுன்னு நான் வன்மையா கண்டிக்கிறேன் சார். வெரி குட். நான் கூட்டு குடும்பத்துல இருக்கேன் சார். நானும் என் வீட்டுக்காரர் சேர்ந்து தான் வாழறோம். கூட்டு குடும்பத்துல இருக்கேன். ஓ, இன்னைக்கு கணவன் மனைவி சேர்ந்து இருந்தாலே கூட்டு குடும்பம். இதுல அப்பா அம்மாவை மதிக்கிறது இல்ல அப்படின்னு இன்னொரு விஷயம் சொல்லவா சார்? எனக்கு என்னோட மாமியார் மாமனாரை விட என் புருஷனோட மாமியார் மாமனாரை தான் ரொம்ப பிடிக்கும் சார். புரிஞ்சுக்குங்க, அவங்க அப்பா அம்மா தான். அந்த காலத்துல 10-12 பிள்ளைகள் இருந்துச்சு. வருங்காலத்துல சித்தப்பா பெரியப்பா மாமா மச்சான்னு யாருமே இல்லாம போயிடுவாங்களேன்னு வருத்தப்பட்டார். எங்க அப்பா எங்க தாத்தாவுக்கு 11ஆவது புள்ள. எங்க தாத்தா சாப்பாட்டுக்கு அரிசி வாங்க முடியாமையே வெறும் பொறிகள்லைய போட்டே வளர்த்துருக்காரு. ஆனா எங்க தலைமுறையில நாங்க ஒரு பிள்ளையோ 2 பிள்ளையோ அளவோட நிறுத்திட்டு அந்த பிள்ளைகளுக்கு எல்லா வாழ்க்கையில எல்லா வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுக்கறது தானே சார் இன்றைய வாழ்க்கையினுடைய சந்தோஷம். நிறைய வதவதன்னு பிள்ளைகளை பெத்துக்கிறது மட்டும்தான் அச்சீவ்மெண்டா வாழ்க்கையில? எவ்வளவு கேள்வி கேட்டுட்டு போயிருக்காரு சார். அதை தாண்டி இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் அப்பா அம்மா உழைப்புல வாழுறீங்களே, உங்க சொந்த காசுல வாழுறீங்களான்னு கேள்வி கேட்டாரு. ஒரு விஷயத்தை எதிரணியில இருக்கிற அண்ணனுக்கு சொல்றேன். இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகள் எத்தனையோ பேரு சிட்டிக்குள்ள போய் பாருங்க சார். கல்லூரி படிப்புக்கு தேவையான அத்தனை பணத்தையும் பார்ட் டைம் வேலை பார்த்து படிக்கக்கூடிய எத்தனை பொம்பளை பிள்ளைகளை பார்க்கிறோம், எத்தனை ஆம்பளை பிள்ளைகளை பார்க்கிறோம் சார். அன்னைக்கு இருந்த வாழ்க்கை முறை வேற. அடுத்து சொல்றாரு, அத்தை வீடு தெரியல, மாமா வீடு தெரியல, கூகுள் மேப் போட்டுட்டு போறோமா, என்ன தப்பு? அன்னைக்கு உங்களுக்கு அத்தை வீடு, முன்னோர்களுக்கு அத்தை வீடு மாமா வீடெல்லாம் எப்படி தெரிஞ்சதுன்னா, பெரியத்தைய மேல தெருவில் கட்டி கொடுப்ப, சின்னத்தைய கீழே தெருவில் கட்டி கொடுப்ப, சித்தப்பனுக்கு நடு தெருவில் பொண்ணு எடுப்ப. உன் குடும்ப அமைப்பே ஒரு தெருவுக்குள்ளேயே சுத்திக்கிட்டு கிடக்கும். ஆனா இன்னைக்கு என் வீட்டுல பிறந்த பிள்ளை அமெரிக்காவில் இருக்கிற ஒரு இந்திய பையனுக்கு கட்டி கொடுக்குறேன். ஆப்பிரிக்கால இருக்கிற ஒரு இந்திய பொண்ணை நான் என் வீட்டு பிள்ளைக்கு எடுக்கிறேன். அப்படியா? ஆமா சார். அப்ப எங்களுடைய எல்லை பெருசாயிடுதுல, அப்ப தேடல் பெருசா தானே இருக்கும். இவரு காமால கண்ணுக்கு கண்டதெல்லாம் மஞ்சள்ங்கிற மாதிரி முன்னோர்கள் தான் வாழாத வாழ்க்கைய இந்த இளம் பிள்ளைகள் வாழுதேங்கிற வைத்தறிச்சல் சார். நம்ம உறவுகள் பற்று வைப்பதை விட பத்த வைக்கிறதெல்லாம் ரொம்ப தயாரா இருப்பாங்க. அன்னைக்கு இருக்கிற வாழ்க்கையில சார் பெண்கள் எப்படி சார் இருந்தோம்? ஊதுகுழலை கையில் எடுக்கும் பெண்கள் முந்தைய தலைமுறை. ஆனா இன்னைக்கு எழுதுகோலை கையில் எடுக்கக்கூடிய தலைமுறை இந்த தலைமுறைனா இது மகிழ்ச்சி தானே சார். இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? நாங்களும் ஒரு காலத்துல முன்னோர்களோட இணைந்து தான் வாழ்ந்தோம். முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கையில மாமியாருக்கு பயந்து, மாமனாருக்கு பயந்து, கொழுந்தனாருக்கு பயந்து நடிச்சு வாழ்ந்தோம் சார். முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கை நடிச்சு வாழ்ந்தோம். இன்னைக்கு வாழற வாழ்க்கை பிடிச்சு வாழறோம் சார். அவ்வளவுதான். இதுதானே சார் சந்தோஷம். முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கையில எப்படி தெரியுமா? ஃபீல் பண்றியான்னு கேட்டா முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கை. வாடா ரீல் பண்ணலாம்னா இன்னைக்கு வாழற வாழ்க்கை சார். அவ்வளவுதான். உங்ககிட்ட எத்தனை பைக் இருக்குன்னு கேட்டா முன்னோர்கள் வாழ்க்கை. உங்ககிட்ட இன்ஸ்டால எத்தனை லைக் இருக்குன்னு கேட்டா இன்னைக்கு வாழற வாழ்க்கை. தொப்புள் கொடியை கட் பண்ணி தாயத்துல போட்டா முன்னோர்கள் வாழ்க்கை. தொப்புள் கொடியை கட் பண்றத வீடியோ போட்டா இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கை சார். ஹோம்லையும் ரூம்லையும் இருக்கியான்னா முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கை. குரோம்லையும் ஜூம்லையும் இருக்கியான்னா இன்னைக்கு வாழற வாழ்க்கை சார். நீங்க காலேஜ்ல பாயிண்ட்ஸ் எடுத்து விட இன்னைக்கு பட்டிமன்றத்துக்கு பாயிண்ட்ஸ் பயங்கரமா எடுத்து வந்திருப்பீங்க போலயே. அன்னைக்கு இருக்கிற வாழ்க்கையில நிறைய பேர் ஃபீல் பண்ணியே தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. நாங்க அப்படி இல்லை சார். இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கைய சந்தோஷமா கூலா வாழ்ந்துட்டு இருக்கோம். நீங்க ஃபூலா வாழ்ந்தீங்க, நாங்க கூலா வாழுறோம். இவ்வளவுதான் சார் வித்தியாசம். முன்னோர்கள் வாழ்க்கையில எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கிறது இல்லை சார்.
சில பேருக்கு கிடைச்சது, சில பேருக்கு கிடைக்காம இருந்தது. ஆனா என்னுடைய பாட்டன் பாரதி என்ன சொன்னான்னா, எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும்னா இன்னைக்கு 2K கிட்ஸ்கிட்ட எல்லாரும் எல்லாமும் பெறக்கூடிய சமநிலை இருக்கு, சமத்துவம் இருக்கு. இந்த வாழ்க்கை சந்தோஷம் தானே சார்? இது சந்தோஷம் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கையில எப்படி தெரியுமா? எல்லா இடத்துலையும் கியூல நின்னு கிழவனாயிடுவாங்க. எல்லா இடத்துலையும் கியூல நின்னு கிழவனானா முன்னோர்கள் வாழ்க்கை. எல்லாத்துலயும் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிட்டு மகிழ்ச்சியா வீட்டுல கால் மேல கால் போட்டுட்டு ஜம்முன்னு இருந்தா இன்னைக்கு வாழற வாழ்க்கை சார். இது சந்தோஷம் தானே? நிறைய திறமைசாலிகள் முன்னோர்கள் காலத்துல உண்டு. ஆனா திறமைசாலிகள் திரைக்கு வராமலேயே தன்னுடைய வாழ்க்கையை முடிச்சுட்ட காலம் முன்னோர்கள் வாழ்ந்த காலம். ஆனா இன்னைக்கு திறமைசாலிகள் திரைக்கு வர முடியுதோ இல்லையோ, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ரீல்ஸ்ன்னு சின்ன திரைக்குள்ள வந்து கூட தன்னுடைய திறமையை வளர்த்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் சூழலும் இருக்கிறது இன்னைக்கு இருக்கிற காலம் தானே சார்? அண்ணவாரி வீட்டுக்கு போகும்போதெல்லாம் பார்த்தேன், இட்லி வச்சுட்டு இட்லி சாப்பிட போகிறோம், டக்குன்னு ஃபேனை ஆஃப் பண்ணிடுச்சு. ஏம்மா அப்படி வேர்க்க சாப்பிட வைக்கிறே, ஃபேனை போட வேண்டிய நம்ம அப்படின்றது. இல்லை சார், எங்கள் வீட்டு இட்லி பஞ்சு மாதிரி இருக்கும், ஃபேன் போட்டால் பறந்துடும் சார். அதை கேட்டோன்னே நாங்கள் 5 பேர் வீட்டை விட்டு நாங்கள் பறந்துட்டோம். இப்படி சமைக்க தெரியாட்டி சமாளிக்கத்தான் தெரியுது உங்களுக்கு. அதை தான் அவர் சொன்னார் சார். எங்களுக்கு சமைக்கவும் தெரியும், சமாளிக்கவும் தெரியும். அவர் அங்கேருந்து எதிரணியில் இருக்கிற மரியாதைக்குரிய மஞ்சுநாதன் வந்து என்ன சொன்னார்? குழந்தைய இப்படி தூக்கறதுக்கு நாங்கள் கஷ்டப்படுறோமா சார்? சென்னையில் ஆன்லைன் ஃபுட் ஆர்டர் பண்ணிட்டு வீட்டில் இருங்க சார். எத்தனையோ கை குழந்தைய பெத்தெடுத்திருக்கிற அரை குழந்தைன்னு சொல்லுவாங்க கிராமத்தில். அந்த கை குழந்தைய கூட முன்னாடி தொட்டில் கட்டி போட்டுட்டு உங்களுக்கு ஆன்லைன் ஃபுட்டு டெலிவரிக்கு எத்தனை குடும்ப பெண்கள் வந்து நிற்கிறாங்கன்னு நினைச்சு பாருங்க சார். அப்ப குழந்தைய தூக்கறதுக்கு நாங்கள் சுமன் நினைச்சோமா? இன்னொரு விஷயம் சொல்றேன், உங்களுடைய முன்னோர்கள் வாழ்ந்த காலத்துல உள்ள திறமைசாலிகள் கூட, நல்லவர்கள் கூட அங்கீகாரம் எப்ப கிடைக்குதுன்னா எங்களுடைய இந்த கால வாழ்க்கையில தான் சார் கிடைக்குது. இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மத்திய அரசுனால பத்மஸ்ரீ விருது பெற்று இயற்கை விவசாயத்தையே தன் குலத்தொழிலாக செய்து கொண்டிருந்த ஒரு பெண்மணி மத்திய அரசினுடைய விருது மட்டுமல்லாமல் மாநில அரசினுடைய பெரியார் விருதையும் பெற்று சமீப காலத்துல இறைவனுடைய திருவடிக்கு போன பாப்பம்மாள் என்ற கோவையை சார்ந்த பெண்மணியும் உங்க கால பெண்மணி தான். ஆனா இந்த உலகத்திற்கு அறிமுகம் செய்து அவர்களை பாராட்டியது எங்களுடைய காலம். அப்படின்னா எங்களுடைய காலம் திறமைசாலிகளை கொண்டாடுகிறது, எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. இன்னைக்கு இருக்கக்கூடிய திரைப்படங்கள் சரியா தப்பான்னு அவ்வளவு ஆராய்ச்சி பண்ணார்ல, என்ன இன்னைக்கு உள்ள திரைப்படத்துல தப்பு கண்டுபிடிச்சிங்க? உங்க காலத்துல இருந்த ஒரு திரைப்படம், ஒரு கவிஞன் அழகா சொன்னா, எல்லையையும் கொள்ளையையும் காக்க வேண்டுமானால் கொள்ளையை காப்பதற்கு ஒரு விவசாயி வேண்டும், எல்லையை காப்பதற்கு ஒரு இராணுவ வீரன் வேண்டும் என்று ஒரு புதுக்கவிஞன் சொன்னது போல, இன்னைக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வாழ்ந்து மறைந்த இராணுவத்தினுடைய மிகப்பெரிய விருதை பெற்றிருக்கக்கூடிய முகுந்த் வரதராஜன் என்ற ஒரு மா மனிதனை திரைப்படமாக எடுத்து மிகப்பெரிய அளவு சமூகத்தில் ஒரு இராணுவ வீரர் எப்படி இருக்க வேண்டும் என்று கொண்டு சேர்த்தது இன்னைக்கு வாழக்கூடிய திரைப்பட துறைதான் என்றால், திரைப்படத்துறையும் நன்றாக தான் சென்று கொண்டிருக்கிறது. எல்லா விதத்திலையும் நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். திரைத்துறையாக இருக்கட்டும், கல்வியாக இருக்கட்டும், மருத்துவம் சொன்னாரு, அவங்க எப்படி வைத்தியத்துக்கு தகுந்த மாதிரி பணம் வாங்குறாங்க? ஏன்? இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைகள் சிறப்பாக இயங்கி கொண்டிருக்கு. ஜிஹெச்ல போய் ட்ரீட்மெண்ட் எடுங்க சார். உங்களுக்கு ஜிஹெச் ட்ரீட்மெண்ட் வேணாம், அதாவது அரசு மருத்துவமனையை நீங்க புறக்கணிக்கிறீங்க, ஆனா அரசு வேலையை மட்டும் ஆதரிக்கிறீங்க. அப்ப உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு? மிகப்பெரிய அளவுல உலக சாம்பியன் பட்டத்தை பெற்று சதுரங்கத்திலே உலக சாம்பியனாக இருக்கக்கூடிய குகேஷ் அவர்கள் இருக்கிறாங்க. இன்னைக்கு காலகட்டத்தில் உலக மக்களால் அறியப்பட்டவர்கள் தானே. எந்த துறையை எடுத்துக்கொண்டாலும் முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கையில் திறமைசாலிகளுக்கு ஏக்கம் இருந்தது. ஆனா இன்னைக்கு வாழக்கூடிய வாழ்க்கை அனைத்து துறைகளிலும் நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் என்று சொல்லி தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மஞ்சுநாதன் பேசும்போது என்னமோ பயங்கரமா எனக்கு தெரிஞ்சிச்சு. இவங்க குகேஷில் ஆரம்பிச்சு வரதராஜில் ஆரம்பிச்சு இன்னைக்கு யாரெல்லாம் சாதிச்சிருக்காங்க இந்த இளைய தலைமுறையில் அப்படின்னு சொல்லும்போது இவங்க பக்கம்தான் நியாயம் மாதிரி இப்போ தெரியுது. வீட்டுக்காரம்மா சொல்லுது, எங்கள் ஆன்லைனில் பார்த்தீங்களா ஒரு விளம்பரம் வந்திருக்குங்க, எத்தனை சதுரடி சொல்கிறோமோ ஒரு சதுரடிக்கு 30 ரூபா வீதம் அது செஞ்சு கொடுக்குறாங்க.
என்னம்மா நம்ம சதுரடியை மட்டும் சொல்லிட்டா அவங்களே வாசத்தளித்து கோலம் போட்டு போவாங்களாமுங்க, ஒரு சதுரடிக்கு 20 ரூபா அப்படி. அவ்வளோ அழகாக அவர் எடுத்த பாயிண்ட்டை வச்சு அவங்க சொல்லி முடித்தாங்க. இன்றைக்கி குழந்தைகளாம் அறிவுபூர்வமாக பேசுகிறேன் சார், நாங்கள் புதுசாக யோசிக்கிறோம். நீங்கள் 5 பாடத்திலையும் சேர்த்து எடுத்த மார்க்கை என் பையன் ஒரே பாடத்தில் எடுக்கிறானே, இது ஒரு அறிவியல் சாதனை இல்லையா, ஒரு திறமை இல்லையா? பாருங்கள், உலகத்திலே அவனுக்கு நீங்கள் புத்தகத்தை தேடி பார்க்குறோட அவன் கைபேசியில் எல்லா வேலையும் முடிச்சிடானே. நவீனம் எங்கிட்ட இருக்குது, நாகரிகம் எங்கிட்ட இருக்குன்ட்டு அவங்க நிறைய கேள்வி கேட்டு முடித்தாங்க. இப்போ அதற்கெல்லாம் அவர் ஒரு இயக்குனர் அண்ணா சிங்காரவேல் அவர்கள் அதற்கெல்லாம் பதில் சொல்லுவார். உங்களுடைய பெரிய கரகோஷத்துக்கிடையே அவர் அன்போடு அழைக்கிறோம், வாங்க. இங்கிருந்தபடியும் இல்லங்களில் இருந்தபடியும் இந்த சிறப்பு பட்டிமன்றத்தை கண்டுகளித்து கொண்டிருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். ராஜி டிவியினுடைய பட்டிமன்றம் ராணிப்பேட்டையில், எவ்வளோ பொருத்தம் பாருங்க. ராஜி டிவி பட்டிமன்றம் ராணிப்பேட்டையில் ராணி தேனியைப் போல சுறுசுறுப்பாக உழைக்கக்கூடிய ராணிப்பேட்டை மக்களுக்கும் மண்ணுக்கும் மீண்டும் என்னுடைய பணிவான வணக்கம். அற்புதமான நடுவர், எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் ஒரு பேச்சாளராக ஒரு நடுவராக 100 நாடுகளுக்கு மேல் சென்று வந்த ஒரு அற்புதமான மனிதர் என்று சொன்னால் நம்முடைய நடுவர் தான். அவருக்கும் உங்கள் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு, இந்த நிகழ்ச்சியினுடைய இயக்குனர் உங்களுக்கெல்லாம் தெரிந்த பாஸ்கர் ராஜ் அவர்கள், ஒரே வரியில் அவரை பற்றி சொல்லணும் இல்லையா, நீங்கள் சாதாரண பேச்சாளர்களை ஸ்டார் பேச்சாளர்களாகவும் ஒரு நடிகரை நடுவராகவும் ஆக்கக்கூடிய வல்லமை பெற்ற அற்புதமான இயக்குனர் பாஸ்கர் ராஜ் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை சொல்லி, அனைவருக்கும் தமிழர் திருநாள் வாழ்த்துக்கள். பொதுவாக நம்முடைய பண்பாட்டை பறைசாற்றுகிற விழா. ஒரு பையன் வந்து சொன்னான் பக்கத்து வீட்டில், அப்பா எய்த்த வீட்டு அங்களுக்கு வாட்ஸ்அப் இல்லையான்னு கேட்டான். அவர் ஏண்டான்னாரு, பொங்கல் வாழ்த்தை நேரில் சொல்லிட்டு போகிறாரு அப்படிங்கிறான். எப்படி ஆயிடுச்சு பாருங்க, பொங்கல் வாழ்த்தை நேரில் சொல்கிறதே ஆச்சரியமாக பார்க்குற காலத்தில் இருக்கோம். என்ன ஆச்சரியமாக இருக்குன்னா, நாங்கள் என்னமோ 3 பேர் காட்டுவாசி மாதிரி, என்னமோ நாங்கள்லாம் அந்த காலத்திலே இருக்கிற மாதிரி, என்னமோ இவங்கெல்லாம் முந்தானத்து பிறந்து வந்த மாதிரி. ஏமா யதார்த்தத்தை பேசுங்க. நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கை இன்னைக்கும் இளைஞர்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. நீங்களா ஏதாவது பேசிகிட்டு இருக்கக்கூடாது. இவங்க சொல்கிறாங்க, கிழிஞ்ச ஃபேண்டை போட்டுக்கிட்டா நாங்கள் வந்து ஏழ்மையும் பணக்காரத்தையும் வித்தியாசம் இல்லாமல் காட்டுறோம். சும்மா ஏதாவது கதை விட்டு இருக்கக்கூடாது. நான் சொல்கிறேன், அது உண்மையானு சொல்லுங்கள். ஒரு காலத்தில் இந்த சட்டை பட்டன் கிழிஞ்சிருந்தா அந்த சட்டை பட்டன் இல்லைன்னா அது ஏழைன்னு அர்த்தம். இன்னைக்கு இந்த சட்டை பட்டன் இல்லைன்னா பொறுக்கின்னு அர்த்தம். உண்மையா இல்லையா? இளைஞன் சாதிக்கிற அவன்கிட்ட தான் அவ்வளோ பிரச்சனையும் அவங்ககிட்ட தான் இருக்குது. வார்த்தைகளை கண்டுபிடிக்கிறாங்க சில இளைஞன். இன்னைக்கு இந்த உருட்டுறதுங்கிற வார்த்தையை புதுசாக கண்டுபிடிச்சிருக்கான். நம்ம ஏதாவது சொன்னோன்னா என் பையனே என்னை பார்த்து சொல்கிறான், ரொம்ப உருட்டாதீங்கிறான். இந்த கம்பி கட்டுற கதையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்கிறான். அன்னைக்கெல்லாம் தாவி தாவி விளையாண்ட குழந்தைகள் அந்த காலம், தடவி தடவி விளையாடுகிற குழந்தைகள் இந்த காலம். ஒரே பாயிண்ட், எந்திரிச்சு 3 போங்க. கால் வலிக்க விளையாண்ட குழந்தைகள் அந்த காலம், கண் வலிக்க விளையாடுகிற குழந்தைகள் இந்த காலம். உண்மையா இல்லையா? 20 வருஷத்துக்கு முன்னால் செல்போன் வந்த புதுசில் யாராவது நமக்கு ஃபோன் பண்ணால் இல்லை நேரில் பேசிக்கலாம்னு சொல்லுவோம். இப்போ யாருக்காவது ஃபோன் வந்தால், இப்போ நேரில் பார்த்தா கூட யாரையாவது ஃபோனில் பேசிக்கலாங்கிறவங்க. குடும்பம் நாங்கள்லாம் குத்து மதிப்பாக குடும்பம் நடத்தின மாதிரியும் இவங்க தான் அப்படியே ரொம்ப நேர்மையாக குடும்பம். சும்மா அந்த கதை சொல்லக்கூடாது. நீங்கள் மனைவியோட பிறந்த நாளை மறக்காமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும்? மனைவியோட பிறந்த நாளை மறக்காமல் இருக்கணும்னா ஒரு தடவை மறந்து பாருங்க, அப்புறம் மறக்க மாட்டோம். ஏன்னா அன்னைக்கெல்லாம் மனைவியோட பிறந்த நாளுக்கு பரிசாக கொடுத்தோம். இன்னைக்கு மனைவி பிறந்த நாளுக்கு பரிசு வாங்கி கொடுக்குறாங்க. அன்னைக்கெல்லாம் அன்பை செலுத்தணுங்க, பரிசு வாங்கி கொடுக்குறான். அன்னைக்கு பார்க்குறேன், ஒருத்தன் போய் பொண்டாட்டிக்கிட்ட சொல்கிறான், முந்தா நாள் பிறந்த நாள், அன்னைக்கு மனைவியோட பிறந்த நாள், அன்பே உனக்காக நான் எதையும் வாங்கி வரவில்லை, நானே உனக்கு கிடைத்த கிஃப்ட் தான் அப்படின்னா. அவனே அவனுக்கு மனைவிக்கு கிடைத்த கிஃப்ட்டுன்னா. வெளியில் வந்து பார்த்தா சட்டை கிழிஞ்சு போயிருக்கு. ஏன்டா சட்டை கிழிஞ்சு போயிருக்குன்னா என் பொண்டாட்டி கிஃப்ட்டை பிரித்து பார்த்துட்டாங்க. நிச்சயதாமலம்னு ஒரு படங்க, சிவாஜி கணேசனும் ஜமுனாவும் நடிச்சிருப்பாங்க. முதல் திருமண நாள் கண்ணதாசன் பாட்டு எழுதியிருப்பாரு. வாங்கி கொடுக்க, மனைவிக்கு வாங்கி கொடுக்க ஒன்றுமே இருக்காது. 5 பைசா பையில் பாக்கெட்டில் காசு இருக்காது. போய் நிற்பார். அதை மனைவி புரிஞ்சுக்குவா. நம்ம புருஷன் கல்யாண நாள் எதையும் வாங்கி கொடுக்கறதுக்கு அவர்கிட்ட காசு இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு மனைவி சொல்கிற மாதிரி கண்ணதாசன் சொல்லுவார். நீங்கள் ஒன்றும் இல்லை, உங்களால் வாங்கி கொடுக்க முடியாது, நான் புரிஞ்சுக்கிறேன். நீங்கள் என்ன தெரியுமா, மங்கள குங்குமம் போதும், சிறு மலரும் மனமும் போதும்னு சொன்ன காலம் அந்த காலம். நான் கேள்வி வைக்கிறேன். நான் கேட்குற கேள்வியில் ஏதாவது குறைஞ்சிருக்கு, ஒரு இல்லை அன்னையை விட இன்னைக்கு ஒரு 5% கூடி இருக்குன்னு சொல்லுங்கள், நான் உட்காந்துறோம். அடுத்து எங்கள் மகாராஜன் கூட பேச மாட்டார். நான் கேட்குற கேள்வி சரியாக இருந்தால் பாருங்கள்.
மனைவியை மதிக்கிற கணவன் இருந்த காலம் அந்த காலம். உண்மையா? பெற்றோர்களை நேசிக்கிற பிள்ளைகள் இருந்த காலம் அந்த காலம். தாத்தா பாட்டியில் மடியில் உட்கார்ந்து விளையாண்ட குழந்தைகள் இருந்தது அந்த காலம். புருஷன் பொண்டாட்டிக்கு சண்டை வந்தால் எந்த ஈகோவும் பார்க்காம உரிமை எடுத்துக்கொண்டு 2 பேருக்கும் சமாதானம் செய்து வைத்த சகோதர சகோதரிகள் இருந்தது அந்த காலம். இன்னைக்கு குறைஞ்சு போயிருக்கா இல்லையா? எங்க தாத்தா வந்து ஊரா அலையிலே ஒரே உடம்பே கீட்டா உஷ்ணமா இருக்கும்டா, ஒரு சொட்டு விளக்கெண்ணை உச்சந்தலையில் வச்சுட்டு தூங்கு, அவ்வளோ குளிர்ச்சி அப்படின்றார். எங்கள் வீட்டில் விளக்கெண்ணெய் இல்லையேன்னு சொல்லி எதிர்த்து வீட்டில் போய் கேட்டேன், எக்கா விளக்கெண்ணெய் இருக்கா அப்படின்னு. அது ஆஃபீஸ் போயிருக்குப்பா, 5 மணிக்கு தான் வரும். எக்கா நான் உண்மையான விளக்கெண்ணெய் அது நான் பேப்பர் படிச்சுக்கிட்டு இருப்பா. அவங்க மாமனார், நான் கூட்டு குடும்பம் விளக்கெண்ணெய் குடும்பமே வாழ்ந்துருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி அவங்க மாமனார் வலிக்கு விழுகிறார். நம்முடைய முன்னோர்கள் வாழ்க்கையை வாழ்ந்தார்கள், இன்றைக்கு வாழ்க்கையை கடத்துகிறோம். அவ்வளோதான். என்ன சொல்ல போனால் அன்னைக்கு வாழ்க்கையில் ஒரு பண்பாடு இருந்தது, இன்னைக்கெல்லாம் ஒரு பரபரப்பு இருக்குது, தேவையில்லாத பரபரப்பு. சில பேர் பாருங்களேன், எப்போ பார்த்தாலும் டென்ஷனில் தான் இருக்கான், எப்போ பார்த்தாலும் டென்ஷன் தான், எப்போ பார்த்தாலும் டென்ஷனே கிடையாது சார், டென்ஷனே கிடையாது அப்படின்னு டென்ஷன் ஆயிடுறான். இன்னும் சில பேர் பாருங்கள், எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது சார், எல்லா கடமையும் முடிச்சுட்டு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு நம்மகிட்ட பிரச்சனை பண்ணுறான். இந்த தேவையில்லாத பரபரப்புக்குள்ளே மூழ்கிட்டாங்க. அன்றைக்கி ஒரு பெரியவர் சொன்னார், ஒரு 70 வயசு இருக்கும், சொன்னார், என்னை பார்த்து சொன்னார், நம்மலாம் செத்த பிறகு நரகத்துக்கு போகிறோம் சொர்க்கத்துக்கு போகிறோன்னு சொல்கிறோம்ல, அதெல்லாம் பொய்யா. ஏற்கனவே செத்து இப்போ நரகத்துக்கு வந்திருக்கோமா, ஏற்கனவே வாழ்ந்து முடிச்சிட்டோமா. வாழ்க்கை எப்படி இருக்குது பாருங்களேன். பொதுவாக நம்ம வீட்டில் அந்த அமாவாசை அன்னைக்கு என்ன பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக நம்ம வீட்டில் எல்லோரும் சாப்பிட்றதுக்கு முன்னால் மதியானம் எல்லாம் படையல் வச்சுட்டு நாம் சாப்பிட்றதுக்கு முன்னால் காக்காவுக்கு சோறு வைப்போம். காக்கா என்பது நம்முடைய முன்னோர்கள்னு. குழந்தைங்கள்லாம் கத்தும் வசிக்குதுன்னா, காக்காவுக்கு சோறு வச்ச பிறகு தான் நம்ம சாப்பிட்ணும். காக்கான்னு கூப்பிடுவோம், வந்து தொலையாது காக்கா. ஒரு வழியாக எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சு காக்கா சாப்பிடுதோ இல்லையோ நம்ம வந்து சாப்பிட்றோம்ல. ஒரு போன வருஷம் சென்னைக்கு போயிருந்தேங்க, எங்கள் அக்கா பசங்க அடையாறில் இருக்கான், அடுக்குமாடி குடியிருப்பில் 7வது மாடியில் இருக்கான். அன்றைக்கி வீட்டுக்கு போயிருந்தேன், எனக்கு தெரியல அன்றைக்கி அமாவாசை போல் இருக்குது. மத்தியானம் சமைச்சோன்னே சாப்பிட போகிறோன்னு உட்கார போகிறேன், காக்காவுக்கு சோறு வைக்கணும்னா, கிராமத்திலே காக்கா வரமாட்டேங்குதேடா, இது அடுக்குமாடி குடியிருப்பு 7வது மாடியில் இருக்க, எப்படா காக்கா வரும்னா, அதெல்லாம் வரும் அப்படின்னா. கரெக்டாக மத்தியானம் 1 மணிங்க, காலிங் பில் சத்தம் வாசலில் திறந்தா, வாசலில் ஒரு ஆள் நிற்கிறான், கையில் கூண்டுக்குள்ளே ஒரு காக்கா. இந்த அம்மா எல்லாத்தையும் சாதத்தை கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சது பாருங்க, அவன் கூண்டை திறந்தான், காக்கா ஒரு கொத்து 200 ரூபா காசு வாங்கிட்டு போகிறாங்க. வரிசையாக காலிங் பில் அடிச்சுக்கிட்டே போனால் 2 மணி நேரத்தில் 5000 ரூபா சம்பாரிச்சிட்டான். கிளியை வச்சு சம்பாரித்த காலம் போக காக்காயை வச்சு சம்பாதிக்கலாம்னு கண்டுபிடிச்சிருக்கான். பார்த்தீங்களா இன்னைக்கு என்ன மாற்றங்கள் இது. நான் கேட்குறேன், அதை விடங்க நீங்கள் படிச்சிருப்பீங்க, போன வாரம் ஒருத்தன் ஜோசியர் சொன்னாருன்னு சொல்லி குழந்தை இல்லைங்கிறதுக்காக கோழி குஞ்சை முழுங்கிருக்காங்க. சத்யா, கோழி குஞ்சு உயிரோடு வந்துருச்சு, அவன் செத்து போயிட்டான். என்ன காலம். இன்னொருத்தன் போய் ஜோசியர்கிட்ட கேட்டிருக்கான், கடன் தொல்லை தாங்க முடியலை, என்ன பண்ணலான்னு. ஜோசியர் சொல்லியிருக்காரு, ஒரு 108 சிவாலயத்துக்கு போ அப்படின்னு எழுதி கொடுத்துருக்காரு. அவன் சொல்லியிருக்கான், அப்படி ஊரா சுத்தினதுனால தான் கடனே வந்திருக்குன்ற. எங்கள் தாத்தாவுக்கு 8 புள்ள, என்ன கணக்கில் பெற்றாருன்னு எனக்கு தெரியலை. அது 8 புள்ள எங்கள் தாத்தாவுக்கு. எல்லாரும் வீட்டில் தான் பிறந்தாங்க. ஆனால் இன்னைக்கு கருதரிப்பு மையம்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த காலத்தில் இன்னைக்கு எங்கள் தாத்தா 72 வயசு வரைக்கும் தென்னை மரம் ஏறுவார். ஆனால் இன்றைக்கி இருக்கிற இளைஞன் சக்தியில் கையில் ஒரு சீப்பை தூக்கினா கூட குனிஞ்சிக்கிட்டு தலையை செய்கிறான். காலம் எங்கே மாறி போயிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இயல்பான வாழ்க்கை போயிடுச்சுங்க, நம்முடைய கிட்ட இருந்த இயல்பு போயிடுச்சு. எல்லாரும் சொல்லுகிற வார்த்தை, எங்கள் அப்பா அம்மா என் கூட தான் இருக்காங்க அப்படின்னு ஒரு பெருமையாக சொல்லுவாங்க. தயவு செய்து அப்படி சொல்லி பழகாதீர்கள். எங்கள் அப்பா அம்மா கூட தான் நான் இருக்கேன்னு சொல்லி பழகுங்க. உங்களை பெற்றது அவங்கங்க, அதில் என்ன பெருமை வேண்டி கிடக்கு. ஒரே வரியில் சொல்லணும்னா, வாழ்க்கையில் அன்னைக்கெல்லாம் சண்டை வந்தால் கோச்சிக்கிட்டு பொண்டாட்டி அம்மா வீட்டுக்கு போவா. ஆனால் இன்றைக்கு சண்டை வந்தால் உடனடியாக கோர்ட்டுக்கு போகிற காலம். இது எப்படிங்க நிம்மதியான மகிழ்ச்சியான காலம்னு சொல்ல முடியும்? அவங்க அடுத்து பேச வரவங்க சொல்லுவாங்க, அதெல்லாம் இறந்த காலம், அதெல்லாம் இறந்த காலம்னு சொல்லுவாங்க. நடுவர்களே, அதை புரிந்து கொள்ளுங்கள். அது இறந்த காலம் அல்ல, அதுதான் சிறந்த காலம் என்கிற நல்ல தீர்ப்பை தாருங்கள் என்று கேட்டு, இதுகாரும் இருந்து கேட்டவங்க அத்தனை பேருக்கு நன்றி கூறி வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அந்த காலத்தில் வார்த்தை சித்தர் அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் அவையில் இருந்த வலம்புரி ஜான் அப்படி வார்த்தையை செதுக்கி பேசுவார். அது மாதிரி வார்த்தையில் வச்சே வடிவம் கொடுக்கறது, அது வந்து இறந்த காலம் அல்ல, அதுதான் சிறந்த காலம் அப்படின்னு சொல்லி, எவ்வளோ நேரம் பேசுகிறோம் என்பது முக்கியம் இல்லை, என்ன பேசுகிறோம் அப்படின்ட்டு எல்லா பேச்சாளர்களும் தனக்கான நேரத்துக்குள் அழகழகான செய்திகளை அடுக்கி பிரமாதமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கோழி குஞ்சம் முழுங்கினா அது பொழைச்சிக்கிச்சு, அவன் செத்து போயிட்டா. அப்படி இப்படி ஏதாவது நம்பிக்கிட்டே தெரிஞ்சா அப்படி ஏதாவது ஒன்று சாதனை செய்யறது எப்படி செய்கிறதா? நாங்கள் ஸ்கூலில் படிக்கும்போது 8வது படிக்கும்போதெல்லாம் டெய்லி காலண்டரில் தேதி அளிக்கும்போது அதில் என்ன ராசி பலன் பார்த்துட்டு போவோம். துலாம் ராசி யோகம் அடிக்கும், சாயந்தரம் லாரிக்கார அடித்து போட்டு போயிட்டான்.
காக்காய்க்கு அன்னைக்கு ஒரு நாள் தான் சோறு வைக்கணுமா, மேலே நின்றுக்கிட்டு முக்காடுமா கா கா கான்னு கத்துறது. தாத்தா தாத்தா வருவாரா, தாத்தா வந்துட்டாரா. அன்னைக்கு மட்டும் அந்த காக்கா தாத்தா. மறுநாள் கல் எடுத்து வத்துன்னு போ சனியனை, இங்கேயே சுற்றிக்கிட்டு பூரா வடகத்தை பூரா தூக்கிட்டு போகிறேன். நேற்று அவர் தாத்தா, இன்னைக்கு அவர் சனியனா. இப்படி இப்படி நேசிக்கிறதா உண்மையான நேசம்? நடிக்காதீங்கன்றார். இதான் நடிப்பு. அவர் இருக்கும்போது ஒரு 4 தரம் 3 தரம் சாப்பாடு போட வழி இல்லை. இறந்த பின்னாடி சுடுகாட்டில் போய் அதிர்சம் 4 கிலோ முறுக்கு 7 கிலோ வைக்கிறது. அவருக்கு படையல் பண்ணுற ரொம்ப விரும்பி சாப்பிடுவார். இருக்கும்போது கொடுத்தா இன்னும் ஒரு வருஷம் சேர்த்து இருந்திருப்பார். திதி கொடுக்குறேன்னு சொல்லி அந்த ஏரியாவிலே ஒரு 10 தெருக்கு ஒரே ஒரு பசுமாடு இருக்கும். அகத்திக்கரியாக கொண்டு போய் 10 தெருவுக்காரன் ஒரே மாட்டுக்கு அகத்திக்கரியை திணிச்சு 4 மணிக்கு அந்த மாட்டை போய் பாருங்க, மல்லாக்க கிடக்கும் விரைச்சி போய். நாங்கள் தான் முறையாக பண்பாடோடு இருந்தோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப பிரமாதமாக முடிச்சிருக்காரு. தாத்தா பாட்டியை பார்க்கறதுக்கு விடுமுறைக்கு போனாங்க சின்ன குழந்தை. இன்றைக்கி ஸ்மார்ட் ஃபோன் வந்த பின்னாடி அதுவும் இல்லாமல் போச்சுன்னு சொல்லி வேதனையோடு முடிச்சிருக்கார். இந்த அணியை நிறைவு செய்ய அன்னபாரதி அவர்கள் எத்தனை கேள்வி கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா? நீங்கள் கேள்வியை கட்டிட்டு போயிடாங்க, அப்புறம் நான் கடைசியாக நான் பதில் சொல்ல முடியாது, முடிக்கும். வாங்க, ஆடியன்ஸை எண்ணி வச்சுருக்கேன், 780 பேர் எண்ணி வச்சுருக்கேன். ஒரு ஆள் குறைஞ்சாலும் போச்சு. உலகெங்கும் இருக்கக்கூடிய ராஜ் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் ரம்மியமான ராணிப்பேட்டை மக்களுக்கும் தித்திக்கும் தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். திருநெல்வேலினா பாளையங்கோட்டை, திருச்சினா மலக்கோட்டை, திருவண்ணாமலைனா செஞ்சிக்கோட்டை, அழகான ஊர்னா அதுதான் ராணிப்பேட்டை நிரூபிச்சுட்டு இருக்கக்கூடிய ரசிக பெருமக்களை வணங்கி, நேற்று அம்மாப்பேட்டையில் தான் சொன்னீங்க, சேலம் அம்மாப்பேட்டையில் ராணிப்பேட்டைக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது. செஸ்ல எத்தனை காயின்ஸ் இருந்தாலும் ராஜாவை விட ராணிக்குத்தான் மரியாதை அதிகம். வீட்டுல ராஜாவை விட ராணிக்குத்தான் மரியாதை அதிகம். அதனால ராணிப்பேட்டை மக்கள் என்னைக்குமே கெத்து தான். எல்லாரும் நான் உட்காந்து என்ன எழுதிட்டு இருந்தேன் தெரியுமா சார்? இந்த ராஜா ராணி செஸ் தான். இல்ல சார், உங்களை வாழ்த்தி ஒரு 2 வரி கவிதை. அதான் சொல்லுங்க மேடம், ஒரு ஆறுதலா இருக்கட்டும். இந்த காலத்துல யூத் தானே சொல்ல முடியும், அந்த காலத்துல புத் மாதிரி இருக்கிறவங்க எப்படி சொல்ல முடியும்? நடிப்பு இல்லாத நாடகம் இல்லை, துடுப்பு இல்லாத படகு இல்லை, கற்பனை இல்லாத கவிதை இல்லை, விற்பனை இல்லாத வியாபாரம் இல்லை, மதுரை முத்து இல்லாத பட்டிமன்றமே இல்லை. இதுக்கு ஏதாவது கைமாறி செஞ்சாங்கன்னு. அதாவது இவங்க 3 பேரும் 2 பேர் பேசியிருக்காங்க, அடுத்த அண்ணன் பேச போறாங்க. இவங்க பேசுற பேச்ச பார்த்த உடனே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, புரிஞ்சா நீங்க ஆன்சர் பண்ணுங்க சார். சுத்துற பூமியிலிருந்து சுத்தாத வானத்துக்கு போய் சுத்தாத வானத்துல இருந்து சுத்துற பூமியை பார்த்தா சுத்தாத வானம் கூட சுத்துற பூமி மாதிரியே சுத்துமா. புரியுதா? அதுக்கு தான் ஆடியன்ஸ் வெளியே போய் சுத்துறாங்க. எது மன மகிழ்வான வாழ்வு முன்னோர்கள் வாழ்ந்ததா நாம் இப்போது வாழ்வதா அப்படின்னு கேக்குறீங்க. அந்த காலத்துல நீங்க கேக்குறீங்கல்ல, திருமணமான பெண்கள் மட்டும் கை தூக்குங்க. உங்ககிட்ட நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். திருமணமான அந்த கால திருமணமான பெண்கள், அக்கா உங்களுக்குலாம் எப்படிப்பட்ட புருஷன் வேணும்னு கேட்டாங்களாக்கா? சத்தியமா இல்லை. அந்த பாருங்க, அந்த அக்கா சூடாடி சத்தியம் பண்ணுது. எப்படிப்பட்ட புருஷன் வேணும்னு கேட்டாங்களா? எங்க அம்மா சொன்னாங்க, தாலி கெட்டும் போதுதான் எங்க அப்பாவோட கையே க்ளோஸ்அப்ல வந்துச்சான், கண்ணங்கிரேன்னு கருப்பா இருந்துச்சான். ஆத்தாடி, எப்படி வாழ்க்கையை ஓட்ட போறோமோன்னு எங்க அம்மா பயந்தாங்களாம். எங்க புருஷன் எப்படி இருக்குன்னு கூட பார்க்காம யோசிக்காம கல்யாணம் முடிச்சது அந்த காலம். ஆனா இன்றைக்கு எங்களுக்கு வரக்கூடிய புருஷன் இட்லி மாதிரி பளபளன்னு சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். ஓ, அதுக்காகவே ஒரு 4 பேர் சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க பாருங்க. எங்களுக்கு வரக்கூடிய புருஷன் இட்லி மாதிரி பளபளன்னு சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். புரட்டி போட்டாலும் தோசை மாதிரி பொறுமையா இருக்கணும். அடிச்சு துவைச்சாலும் புரோட்டா மாதிரி தாக்கு பிடிக்கணும். சப்பாத்தி மாதிரி சாஃப்டா இருக்கணும். நூடுல்ஸ் மாதிரி சிக்கலா இருக்கக்கூடாது. ஐஸ்கிரீம் மாதிரி கூலா இருக்கணும். மொத்தத்துல டிகிரி காஃபி மாதிரி மணக்கணுங்க. இப்படிப்பட்ட புருஷன் தான் இன்னைக்குள்ள பெண்களுக்கு பிடிக்கும். அப்ப நீ ஹோட்டல்காரன் தான் கல்யாணம் பண்ணணும் சார். அந்த காலத்துல பெண்கள் எப்படி மேடம் இருந்தீங்க? எங்க அடுப்பாங்கரையே கதின்ட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அடுப்பங்கரையில இருந்து ஆகாயத்துல விமானம் ஓட்டுற வரைக்கும் என் பெண் சாதித்து கொண்டிருக்கிறாளே, அதுதான் இந்த காலம் நான் சொல்றேங்க. சிற்றுண்டி செய்த பெண்கள் எல்லாம் செயற்கைக்கோள் ஓட்டி கொண்டிருக்கிற காலம் இது. மெட்டி அணிந்த கால்கள் எல்லாம் மெட்ரோ ட்ரெயின் ஓட்டி கொண்டிருக்கிற காலம் இது அப்படின்ட்டு சொன்னா, எங்க பொரணி பேசிட்டு வாழ்ந்தது தான் அந்த காலம், தரணி ஆள்வது தான் இந்த காலம் அப்படின்னு சொன்னா இல்லைன்னு சொல்ல முடியுமாங்க? மூட நம்பிக்கையோட முற்றுப்புள்ளி தான் அந்த காலம், தன்னம்பிக்கையோட வாழ்வது தான் இந்த காலம் அப்படின்னு சொன்னா இல்லைன்னு சொல்ல முடியுமா சார்? ஒரு காலத்துல குகைக்குள் கல்லில் இருந்த தமிழ் இன்றைக்கு கணிப்பொறிக்குள் சிலிக்கான் செல்லுக்குள்ள கொண்டு வந்திருக்கான, அதுதான் இன்றைய காலம். ஆதி மனிதன் கல்லை எடுத்து வேட்டையாடினான்,
அடுத்த மனிதன் காட்டை அழுத்து நாட்டை காட்டினான், மற்றும் ஒருவன் மண்ணில் இறங்கி பொன்னை தேடினான். வரும் நாளை மனிதன் 7 உலகை ஆள போகிறான். நீங்க சொன்னீங்க, நாங்கள் இன்று நிரூபித்து காட்டிக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அதுதான் உண்மை. எங்க மஞ்சுநாதன் வந்து சொன்னாங்க, உறவுகள் இல்லாம அனாதையா போய் கிடக்குறீங்க. நான் சொல்றேன், உறவுகள் இல்லாம அனாதையா போனா எங்களுக்கு பிரச்சனை இல்லை, கற்பை போல புனிதமான நட்பு இருக்கிறது. இதை விட எங்களுக்கு என்னங்க பெருசு உறவு? உங்களுக்கு பங்காளி மட்டும்தான் உறவு, எங்களுக்கு ராணிப்பேட்டையில பாக்குற அத்தனை பேரும் உறவு. சார், தை மாசத்துக்கும் சித்திரை மாசத்துக்கும் என்ன வித்தியாசம் சொல்லுங்க. நாம சூரியனுக்கு பொங்கல் வச்சா தை மாசம், பதிலுக்கு சூரியன் நமக்கு பொங்கல் வச்சா அதுதான் சித்திரை மாசம். எது மனமகிழ்வான வாழ்வு? ஆமா சார். ஒரு விசேஷம் வந்தா அந்த விசேஷத்துல இருக்கிற எல்லாரும் மகிழ்ச்சியோடு இருந்தா தான் மனமகிழ். வர்றான் வாசல்ல பொங்கல் அதுமா உட்காந்துருக்கேன், கோமணத்தோட உட்காந்துருக்கேன் கோவிந்தசாமி. என்னன்னே பொங்கல் அதுமா ஒரு நல்ல உடை உடுத்தாம கோமணத்தோட உட்காந்து, தலை பொங்கல் மாப்பிள்ள மறுமணிக்கு எல்லாம் செஞ்சது போய் இது ஒன்று தான் மிச்சம். இது மனமகிழ்வு இல்லை. அந்த குடும்பத்து எல்லாம் மகிழ்வா இருந்தா தான் மனமகிழ்வு. சார், நாங்களாம் ரொம்ப ஷார்ப்பு சார். இன்றைக்குள்ள தலைமுறை இப்ப அன்னலட்சுமி இருக்கு பாத்தீங்களா, போன வருஷம் பொங்கல் அன்னைக்கு ஒரு டிஃபன் பாக்ஸ்ல பொங்கல், இந்தாமா பொங்கல் சாப்பிடு அப்படின்னு சொல்லி கொடுத்துச்சு. அன்னலட்சுமி அன்னபாரதிக்கு பொங்கல் கொடுக்குதுன்னு அப்படியே ஆசையா பொங்கல் சாப்பிடலாம். டிஃபன் பாக்ஸ ஓபன் பண்ற உள்ள ஒண்ணுமே இல்ல. என்னம்மா ஒண்ணுமே இல்ல, ஒன்னத்தையுமே காணும். இதாமா காணும் பொங்கல்னு சொல்லிருச்சு. பெண்கள் நாங்கெல்லாம் பாருங்க சார், சிரிச்ச முகமா இருக்காங்க. நாங்கெல்லாம் தாய் குலம் சார். அப்ப நாங்க சிரிச்ச முகமா இருக்கோம் இல்ல சார், நாங்க தாய் குலம். அப்ப நாங்க தெப்ப குலமா? பெண்கள் வந்து இதைத்தான் செஞ்சாங்க அப்படின்னு அப்படி கிடையாது. இன்னைக்கு நீங்க ஆட்டோ ஓட்டினா நாங்களும் ஆட்டோ ஓட்டுவோம். எக்ஸ்கியூஸ் மீ அண்ணா சார், நீங்க ட்ரெயின் ஓட்டினா நாங்களும் ட்ரெயின் ஓட்டுவோம். மஞ்சுநாதனா, நீங்க ஃப்ளைட் ஓட்டினா மேடம் நீங்க ஃப்ளைட் ஓட்டுவீங்கல்ல? அது அவங்களா? ஆமா. அவங்க வாழ்க்கையை ஓட்டுறதே பெரும்பாடா இருக்குமா? எங்க முத்துலட்சுமிக்கா சொன்னாங்கல்ல, அந்த காலத்துல ஒரு தெருவுக்குள்ளே கிணத்து தவளையா கிடந்தீங்க, பங்காளின்னு பேசுனீங்க. இன்னைக்கு அப்படியா சார்? காலையில் ஜப்பானில் காஃபி, மாலையில் நியூயார்க்கில் கேப்ரே, இரவில் தாய்லாந்தில் ஜாலி, இனிமேல் நமக்கென்ன வேலி, எங்கும் எங்கும் நம் உலகம். கமான் எவ்ரிபடி, தட்டட்டும் தட்டட்டும் கைகள் 2, கமான் எவ்ரிபடி, தாளட்டும் தாளட்டும் கால்கள் 2, கடவுள் படைத்த உலகம் இது, மனித சுகத்தை நாம் காணுவோம். கட்டழகு பெண் இருக்க, வட்டமிடும் பாட்டு இருக்கு, தொட்ட இடம் அத்தனையும் இன்பமின்றி துன்பம். இந்த பாட்டு எதுக்காக பாடினாங்கன்னா, அதுல கமான் கமான் எவரிபடினு நீங்களாம் கிளாப் பண்ணுவீங்க. அந்த வரி அதுக்குள்ள வருன்றதுக்காக பாருங்க, இதெல்லாம் வித்தியாசம். பாரதின்னு பேரு வச்சுக்கிட்டு முண்டாசு கவிஞன் பாரதிய சொல்லாம இருக்க முடியாது. பாரதி அன்னைக்கு சொன்னாரு, இன்னைக்கு நம்ம செய்தோம். காசி நகர் புலவர் பேசும் முறையை காஞ்சியில் இருப்போட் கேட்பதற்கு கருவி செய்வோம் சொன்னான். எப்படி? அந்த செல்போன் அன்னைக்கே வரும்னு பாரதி சொன்னாரு, இன்னைக்கு நம்ம செல்போனை கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த அண்ணா சார் தாவி வாழ்ந்தாங்க, இன்னைக்கு தடவி வாழ்றாங்க. என்ன பிரச்சனை? என் பசங்க கிட்ட 2K கிட்ட ஒரு வார்த்தை பேச முடியுமா? ஒரு பையன்ட்ட கேட்டேன், டேய் ஏன்டா ஸ்கூலுக்கு வரல? எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை மிஸ். அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா அப்பா தான் லீவ் போடணும், நீ ஏன் வரல? எங்க அப்பா தான் எங்க அம்மா கூட தனியா இருக்க பயமா இருக்குன்னு சொல்லிட்டு என்னையும் சேர்த்து லீவ் போட சொல்லிட்டாரு மிஸ். டேய், ஓன்ட்ட 2 இட்லி இருக்குது, என்கிட்ட 2 இட்லி இருக்குது. ஓன்ட்ட இருக்க 2 இட்லி என்கிட்ட கொடுத்துட்டா ஓன்ட்ட என்னடா இருக்குங்கிற? என்கிட்ட சட்னியும் சாம்பாரும் இருக்கும்க்கா அப்படிங்கிறான். யோசிக்கிறானா இல்லையா சார்? அப்ப சிரிச்சோட நிறுத்திருக்கலாம், ஒரு மரியாதையோட போயிருந்திருக்கலாம். பசங்களுடைய அறிவு பாருங்க. ஏன் பாட்டி என் மேல பாசமா இருக்க? நாளைக்கு நீ இதாப்பா கொல்லி ஓடணும். ஐயோ, நாளைக்கு எனக்கு பள்ளிக்கூடம் இருக்கு பாட்டி. இதை இன்னைக்கு வந்து ரசிக்க பழகலை. என் பையன் என்னை மரியாதைலாம் பேசிட்டான், எதிர்த்து பேசுகிறான். ஆனாலும் அது நடக்குது. சமீபத்தில் காணொளிகள் பார்த்தேன், ஆசிரியரை தலையில் கொட்டுறது, பெஞ்சு மேலே ஏறி நின்று ஆடுறது. பாருங்கள், திருவள்ளூரில் ஒரு ஸ்கூலில் பிடி வாத்தியார் அடிச்சிட்டாருன்னு சொல்லி அவங்க அப்பாவுக்கு SMS போட்டு அவங்க அப்பா 11 பேரோட வந்து அந்த பிடி வாத்தியார் அடிக்கிறார் பஸ் ஸ்டாண்ட். இதுதான் இது வந்து எவ்வளோங்க. நாங்களாம் இன்ன வரைக்கும் எங்கள் சார் அடிக்கிறத, எங்கள் வாத்தியார் அடிக்கிறத பெருமையாக நினச்சனால தான் இன்றைக்கி உங்கள்கிட்ட உட்காந்து பேசுகிற அளவுக்கு எங்களை கொண்டு வந்து சேர்த்தது. என்னைக்கு வாத்தியார் பெரம்பை கீழே வச்சாரோ அன்னைக்கு போலீஸு பெரம்பை எடுக்க வேண்டிய சூழல் வந்தது. எதனாலன்னா, இன்னைக்கு உள்ள இளைஞர்கள் இதுதான் நாகரிகம் என்று நினைக்கிறதுனால.
என்னுடைய இளம் தலைமுறை அப்பன் பேச்சை கேட்க மாட்டாங்க தான். ஆனா அப்பனுக்கு ஒரு பிரச்சனைனா எவன் பேச்சும் கேட்க மாட்டான். அதுதான் இன்றைய இளம் தலைமுறைங்க. நாங்க நிறைய படிக்கிறோங்க, ஆனா படிப்பை விட என்னைக்குமே எங்க அப்பா அம்மா வசதி தான். அதனாலதான் படித்த நம்மளுடைய பட்டத்தை பெயருக்கு பின்னாடியும் அப்பா அம்மாவோட இனிஷியல பெயருக்கு முன்னாடியும் இன்னைக்கு வரைக்கும் விடுறமே சொன்னா அது இல்லைன்னு சொல்ல முடியுமா? தந்தை மகனுக்காற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்ப செயல். என்ன அர்த்தம்? ஒரு மிகச்சிறந்த அப்பான்னா அந்த உலகத்துல எது பெஸ்டோ அதை தன்னுடைய மகனுக்கோ மகளுக்கோ கொடுப்பவர் தான் மிகச்சிறந்த அப்பா. ஆனா மகன் என்ன தெரியுமா? மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கோலனும் சொல் அப்படின்னு சொன்னாங்கன்னா இன்னாருடைய பையன் தான் இவங்கிற காலம் போய் இவனுடைய அப்பாவாப்பா நீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய பெருமையை இன்றைக்குள்ள இளம் தலைமுறை அப்பா அம்மாவுக்கு கொடுக்கிறோமே, அதுதான் நல்ல விஷயங்க. அதையே நீங்க பாராட்ட மாட்டேங்கிறீங்க. நான்லாம் சமைக்க ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் பொங்கல் வச்சேன்னு வச்சுக்கோங்களேன், அத்தனை வெரைட்டிஸ் வைப்பங்க. வெண்பொங்கல், மிளகு பொங்கல், சக்கரை பொங்கல், ரசப்பொங்கல். ரசப்பொங்கலா? அன்னைக்கு நாங்க ஒரு பட்டிமன்ற டீமோட போயிருந்தோம், சாம்பார் வச்சு இறக்குனாங்க, அப்படி மணத்துச்சு. தேங்க்யூ சார். எப்படிமா அப்படி மணக்குதுன்னா சாம்பார் இறக்கிட்டு ஒரு ஸ்ப்ரே அடிப்பேன் சார். நான்லாம் பொங்கல் வச்சேன்னு வைங்களேன், என் வீட்டுக்கார் என்னை பக்கத்துல விடவே மாட்டார். சத்தியமாக்கா, பொங்க பானையை வச்சாலே என் வீட்டுக்கார் பாரதி பக்கத்துல போகாதம்மா, பாரதி பக்கத்துல போகாதம்மா. ஏமாமா அப்படின்னு கேட்டேன். என்ன சொன்னார் தெரியுமா சார்? என்னைய சக்கரன்னு நினைச்சு தூக்கி பொங்க பானைக்குள்ள போட்டுருவாங்களா சார்? இதுக்கு எங்களை தூக்கி நீ கிணத்துலயே போட்டுக்கலாமா? எங்க ஊர்ல சாம்பார் வச்சுக்கிட்டு இருக்காங்க, சாம்பார் வச்சுன்னு ஒருத்தர் பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டேன். அங்கிட்டு போக சாம்பார் வைக்கிறாங்க. ஏன்டா அங்கிட்டேன்டா நான் போகக்கூடாது, நீ தான் பெரிய பருப்பாமே, உன்னை தூக்கி உள்ள போட்டாங்கன்னா. போகினா தூக்கி போடணும், பொங்கல்னா ஆக்கி போடணும், ஜல்லிக்கட்டுனா அடக்கி போடணும், சம்சாரம்னா ஆமா போடணும். அதுதாங்க இன்னைக்குள்ள தலைமுறை. போன வருஷம் பொங்கலுக்கு இன்னும் எனக்கு கண்ணுக்குள்ளேயே நிக்குது சார். என் வீட்டுக்காரருக்கு மெசேஜ் அனுப்பியிருந்தேன், ஹாப்பி பொங்கல் அப்படின்னு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தேன். பதிலுக்கு அவர் அங்க இருந்து நீ ஒரு வெண்பொங்கல் அனுப்பியிருந்தார். நான் விடுவேனா? இல்ல நீங்க ஒரு சக்கரை பொங்கல் அப்படின்னு அனுப்பியிருந்தேன். பதிலுக்கு அவர் நீ ஒரு மிளகு பொங்கல், நான் பொங்கல் அப்படின்னு சொல்லி அனுப்புனேன் சார். ஆடியன்ஸ் பார்த்து தான் சொல்றாங்க. அன்னைக்கு வதவதன் பிள்ளைய பெத்து போடுவீங்க, 16 பிள்ளையா, ப்ராசஸ் முடிஞ்சிச்சு, கிளம்பு கிளம்பு கிளம்பு. நாங்க இன்னைக்கு அப்படி கிடையாது சார். ஒரே ஒரு குழந்தை பெத்தாலும் ஒரு லவ்வோட, ஒரு பாசத்தோட, ஒரு நேசத்தோட அந்த குழந்தைய வளர்க்குறோம் சார். சமையல் சரியில்லைன்னு சொல்றீங்க, நான் கோலம் போட தெரியலன்னு நீங்க மஞ்சுநாதன் நான் என்னை பார்த்து நீங்க சொல்லலாமா சார்? கேளுங்க சார், நான்லாம் மாட்டு பொங்கல் அன்னைக்கு கோலம் போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாடே மல்லாக்க விழுந்துருமா? அப்படி ரியல் மாடு மாதிரியே இருக்கும். ஆனா அன்னலட்சுமி போடும் போதெல்லாம் மாடு மூட்டைப்பூச்சி மாதிரியே இருக்கும். அதெல்லாம் நீங்க கேட்க கூடாது. ஆனா என் வீட்டுக்காரர் பாராட்டுவாரு சார். இன்னும் ஒரு 2-3 நாள்ல பாருங்க, நீங்க வாட்ஸ்அப்ல பூரா சிரிச்சு மயில போறீங்க. ஏன் சார்? அந்த அளவுக்கு ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு வகையான மாடை நீங்க பார்க்கலாம். கால் மட்டும் 1/4 கிலோமீட்டருக்கு இருக்கும், வாய் 3 சென்டிமீட்டருக்கு இருக்கும். அப்படி ஒரு மாடெல்லாம் நீங்க பார்க்கலாம். இன்னொரு எப்படி அதுக்கு அர்த்தம் வச்சாங்க தெரியுமா? 10 புள்ளி 8 புள்ளி கோலம் போடும்போது புதுசாக அந்த வீட்டுக்கு வந்த பெண் ஒவ்வொரு புள்ளியாக இணைத்து கொண்டே செல்லும் போது பிரிந்து கிடக்கிற உறவுகளையும் நீ கூட்டு குடும்பமாக இணைத்து கொண்டே வரணும்ன்றது தான் அந்த 8 புள்ளி 10 புள்ளி. இன்னைக்கு நாங்கள் ஸ்டிக்கர் கோலம் வந்துருச்சு சார். ஸ்டிக்கர் பொட்டு மாதிரியே ஸ்டிக்கர் கோலம் நீங்களாம் ஒட்டிருக்கீங்களா மேடம்? என் வீட்டு வாசல்ல ஏன்னா டெய்லி ப்ரோக்ராம் முடிஞ்சு வீட்டுக்கு போக முடியாது, அதனால வருஷத்துக்கு ஸ்டிக்கர் கோலம்னு ஒன்று ஒட்டி வச்சிருக்கேன். அப்படியே ஒரிஜினலா இருக்கும் சார். ஏங்க அந்த காலத்துல ஊருக்கு ஒரு படிச்சவங்க இருக்காங்களா? அந்த காலத்துல ஊருக்கு ஒரே ஒரு படிச்சவங்க இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு ஊருக்கு ஒரே ஒரு படிக்காதவர் தான் இருக்கிறார் அப்படின்னு சொன்னா இது வளர்ச்சியான விஷயமா இல்லையா? அந்த காலத்துல ஊருக்கு ஒரே ஒரு பஸ் இருந்துச்சு, ஆனா இன்னைக்கு ஒரு ஊருக்கே 10 பஸ் இருக்குன்னா இது வளர்ச்சி பாதையா இல்லையா? அந்த காலத்துல தாடி வளர்த்தா ஏதோ சோக கதை, சோகத்தால தாடி வளர்த்துருப்பீங்க. ஆனா இன்னைக்கு தாடி வச்சா கூட அது சோகம் இல்லை சார். ஒரு இளைஞனோ தாடி வச்சிருக்காங்க, ஆண்கள் தாடி வச்சிருந்தா என்ன அர்த்தம்? அவள் முத்தமிட்ட கன்னத்தில் வேறு எதுவும் பட்டுவிடக் கூடாது என்பதற்காக எனக்கு நானே போட்டுக்கொண்ட வேலைதான் சார் என் தாடி அப்படின்னு இன்னைக்குள்ள இளைஞர்கள் இருக்கிறாங்களா இல்லையா சார்? சோகமா இருக்கிறாங்களா? எங்க அந்த காலத்துல என்ன நீங்க பாட்டு போட்டீங்க? காற்று வாங்க போனேன் ஒரு கவிதை வாங்கி வந்தேன். தெரியாதனமா தான் கேட்கறேன், காத்து வாங்க போனா நீ காத்து தானே வாங்கிட்டு வரணும், ஏன் கவிதையை வாங்கிட்டு வர? விலை கூடன்னு ஒரு 2 ரூபா கம்மின்னவும் அவர்
நீங்க அந்த காலத்துல காற்று வாங்க போனேன், கவிதை வாங்க. நாங்க எனக்கு லேட்டஸ்ட் காத்து மேல, காத்து கீழ, காத்து சைட்ல, காத்து ரைட்ல, வீட்டு மேல காத்தடிக்குது, காத்து ரொம்ப நாத்தடிக்குது, சைட்ல பார்த்தா குப்பை மேடுமா, பச்சைக்கல்லப்பு பிரியாணி, அச்சிக்க கிட்ட வரியாணி, கச்சா மேங்க பைட்டு ஃபைட்டுமா. போர்க்களத்தில் தன்னுடைய மகனை இழந்த உடனே புறநானூற்று தாய் சொன்னா, என் வயிறு புலி தங்கி இருக்கும் குகை என்று சொன்னாள். அதே போல புறநானூற்று தாய் இன்றைக்கு இல்லையா? அக்கா சொன்னாங்களே, ராணுவத்திற்காக தன்னுடைய முதல் பையனை கூட்டிக்க சென்று சொல்லிட்டு இரண்டாவது பையனையும் மீண்டும் ராணுவத்துக்கு அனுப்பக்கூடிய புறநானூற்று தாய்மார்கள் இன்றைக்கும் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? இல்ல நம்மளால சொல்ல முடியுமா? ஜல்லிக்கட்டு, ஜல்லிக்கட்டுன்னா என்ன அர்த்தங்க? திமிழ் கொண்ட காளையும், திமிழ் கொண்ட காளையும் திமிர் கொண்ட தமிழனும் பேசும் மொழிதான் ஜல்லிக்கட்டு அப்படின்னு சொன்னா, இன்றைக்கும் சாவு வரும்போது அதை துணிந்து சவாலாக பார்க்கக்கூடிய எத்தனை என் தேசத்து இளைஞர்கள் ஜல்லிக்கட்டுக்காக போராடிட்டு இருக்காங்க. அப்ப அன்றைக்கு வீரம் இருந்ததுன்னா இன்னைக்கும் வீரம் இருந்துச்சு. அன்னைக்கெல்லாம் எத்தனை பழமொழியை பூரா அன்னைக்கு மாத்தி வச்சிருக்காங்க. ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே. என்ன அர்த்தம் தெரியுமா? உண்மையான அர்த்தம், நல்லவை ஆவதும் பெண்ணாலே, தீயவை அழிவதும் பெண்ணாலே. இதுதான் சரியான விளக்கம். மாமியார் உடைத்தா மண் குடம், மருமக உடைச்சா பொன் குடம். என்ன அர்த்தம்? மாமியார் உழைத்தால் மண் குடம், எந்த வீட்டில் மருமகளும் சேர்ந்து உழைக்கிறாளோ அந்த இடத்துல பொன் குடமாக அது மாறும். அதுதான் உண்மையான பழமொழிங்க. புண்பட்ட மனதை புகை விட்டு ஆத்து. இது உண்மையான விளக்கம் என்ன? என் மனசு புண்ணாயிருச்சுன்னு போய் பீடி அடிச்சு சிகரெட் எடுத்து சரு 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 சருன்னு ஊதுரு, அது கிடையாது. நம்ம மனசு புண்ணாயிருச்சுன்னா நம்ம மனசுக்கு பிடித்த ஏதாவது ஒரு விஷயத்துக்குள்ள நம்ம மனசை புக விடணும். நல்ல பாட்டு கேட்கலாம், நல்ல புத்தகம் படிக்கலாம், நல்லா தூங்கலாம். இல்லை போர் அடிச்சிச்சுன்னா, மனசு புண்ணாயிடுச்சுன்னா ராஜ் டிவியோட மதுரை முத்து சாரோட பட்டிமன்றத்தை டபக்குன்னு ஆன் பண்ணி பொங்கல் அன்னைக்கு பார்க்கலாம். சாதிக்காக வாழ்ந்தது அந்த காலம், சாதிப்பதற்காகவே வாழ்வதுதான் இந்த காலம் என்று சொன்னார். எந்த வகையில் பார்த்தாலும் இன்றைக்கு யோசிச்சு பாருங்க, இளைஞர்கள் தூக்கி எறியக்கூடிய குப்பை அல்ல, நாங்க ஒவ்வொருத்தரும் தூக்கி எறியக்கூடிய குப்பை அல்ல, தூக்கி கொண்டாடுற கோப்பை என்று நிரூபிக்கக்கூடிய இன்றைய தலைமுறையை வாழ்த்துவோம் என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை ராணிப்பேட்டை மக்களுக்கும் ராஜ் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் இனிய பொங்கல் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். உங்கள் அன்னபாரதி. நன்றி, வணக்கம். அம்மா பாட்டு பாடி கவிதை சொல்லி சர்க்கஸ் ஒன்று தான் பண்ணலை, எல்லாம் முடித்து இந்த அணி நிறைவு செஞ்சுட்டாங்க அழகா. ரொம்ப அதாவது வாயை பயன்படுத்துவன் பேச்சாளன் அல்ல, வார்த்தையை பயன்படுத்துவன் தான் பேச்சாளன். இங்கே அந்த 6 பேருக்கு அந்த சிறப்பாக பொருந்தும். சார், நம்ம 2 வயசுலேயே பேச பழகிடுறோம், ஆனால் எத்தனை வயசானாலும் எப்படி பேசணும் மட்டும் தெரிய மாட்டேன். என்கிட்ட ஒருத்தர் எல்ஐசி போட வந்தவன் சொல்கிறேன், போடுங்க சார் எல்ஐசி நல்லா இருக்கும் சார், உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கும், உங்களுக்கு பின்னாடி உங்கள் குழந்தைகளுக்குன்னு சொன்னால் அது ஒரு ஆரோக்கியமான பேச்சு. அவன் சொல்கிறேன், நம்மகிட்ட எல்ஐசி போடுங்க சார், ஒரே மாதத்தில் பணம் கிடைக்கும் அப்படின்னா. அன்றைக்கி ஒருத்தர் கல்யாண மண்டபத்தில் சம்சாரத்தை அறிமுகப்படுத்துகிறேன், சார் இதான் நம்ம கொண்டாட்டி அப்படின்னா 45 பேர் நம்பர் வாங்கிட்டு போயிட்டாங்க. ஆனால் அப்படிலாம் இருக்கிறதுக்கு மத்தியில் தெளிவாக பேச வேண்டும். அவ்வளோதான் இன்றைக்கி வெற்றியாளராக செய்திருக்கிறார்கள், வெற்றி அடைந்திருக்கிறார்கள். அதுக்கு ஒரு காரணம். சிலர் மேடையில் பேசும்போது பாருங்கள், பாரதியார் சொன்னார், பாரதியார் தானங்க சொன்னார். பாரதியார் என்ன சொன்னார்? அவர் சொல்லும்போது எப்படி சொன்னார்? 3/4 மணி நேரம் ஆச்சுங்க. என்ன சொன்னார்ன்றே சொல்லுங்க. பசு வந்துருச்சு, இறங்கி ஓடிட்டாங்க, பின்னாடியே ஓடி இருக்காங்க. சார் என்னதான் சொன்னார்? நான் வாட்ஸ்அப்பில் சொல்கிறேன்னு போயிட்டேன். பேசினா அவர் என்ன கருத்தை அதை சொல்லிட்டு போயிருக்கலாம். என்னவோ பேசிக்கிட்டு இருந்திருக்காருங்க. திடீர்னு 15 வெறி நாய் மேடைக்கு தப்பி லப்பு லப்புன்னு அவரை கடிச்சிட்டு காக்கில் கறியை கொண்டு ஓடிடுச்சு. பரபரப்பு. என்னங்க செஞ்சீங்க, என்னங்க பேசுனீங்க? ஒரு சும்மா பேசியிருக்கலாம். எந்த நாய் என்னையும் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு இருக்காரு. தெருநாய்க்கு பூரா கோவம் வந்து கடிச்சு வச்சு. அதனால தான் சரியாக இந்த மேடையை கையாண்டிருக்கிறார்கள். இப்போ நிறைவாக முன்னோர்கள் வாழ்ந்த காலம்தான் மனமகிழ்வான காலம் என்று சொல்லி மகாராஜன் ஆசிரியர் அவர்களுக்கு ஒரு பெரிய கரகோஷம் கொடுத்து வரவேற்றார். ராஜ் தொலைக்காட்சி நேயர்கள் அத்தனை பேருக்கும் நெஞ்சார்ந்த பொங்கல் வாழ்த்துக்களை சொல்லி, இந்த பட்டிமன்றத்தினுடைய நடுவரும் பல வெளிநாடுகளுக்கு மீண்டும் மீண்டும் சென்று பேசக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கிற என் பாசத்துக்குரிய இனிய நண்பர் மதுரை முத்து அவர்களே, பாசத்துக்குரிய எதிரணியிலே வீற்றிருக்கிற பெண் எதிரிகளே, என் அணியைச் சேர்ந்தவர்களே,
பாசத்துக்குரிய ரசிக பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கத்தை சொல்லி, நீங்கள் பேசினதுக்கு பூரா நான் பதில் சொல்லியே ஆகணும். 1 2 3 பேருக்கு நான் பதில் சொல்லணும். கடைசியில் பேசின அன்னபாரதி தெளிவாக பேசினாங்க. அந்த காலத்தில் ஊருக்கு ஒரு படித்தவர் தான், ஊருக்கு ஒரு பஸ் வந்துச்சு. இன்னைக்கு பாருங்க, ஊரெல்லாம் படிச்சிருக்கான், ஊரெல்லாம் பஸ் வருது. அன்னைக்கு ஊருக்கு ஒரு திருடன் தான் இருந்தான். எவன் திருடன் எவனையும் சொல்ல முடியாது. அந்த நிலைமையில தான் இருக்கிறோம். அதில் அருமையாக சொன்னாங்க, பாட்டு நிறைய பாடினாங்க, அருமையான பாடல்கள். 40 வருஷத்துக்கு முன்னாடி வந்த பாட்டுனா பாடினாங்க. அதில் இப்போ இருக்க பாட்டை நீங்கள் ஒரு பாட்டு எடுத்து பாடுங்க பார்ப்போம். ஒரு பாட்டெலாம் போட்டுக்காம பாருங்கள், அதெல்லாம் பாடவே முடியாது சார். மேடையில் வலையை விரித்து போடு, மாட்டுறது மாட்டும், எதுவும் மாட்டலைன்னா அது சொல்ல முடியாது சார். திரைப்படத்துலேருந்து அந்த காலத்தில் இந்த காலம் வரை என்ன சொல்லியிருக்கான்? தொப்பியை கழட்டிட்டாருன்னா போலீஸ்காரர் பணம் கிடக்குன்னு அர்த்தம். டாக்டர் கண்ணாடியை கழட்டிட்டாருன்னா பேஷண்ட் செத்துட்டான்னு அர்த்தம். 2 பூவை மோத விட்டாங்கன்னா காதல் உருவாயிடுச்சுன்னு அர்த்தம். ஒரு ஒரு புலி துரத்துதுன்னா ஏதோ ஒன்று நடக்க போதுன்னு அர்த்தம். வேறு என்ன சார் சொல்லியிருக்காங்க? ஆரம்பிக்கல சொன்னாங்க அன்னபாரதி, ஜஸ்டில் பார்த்தீங்கன்னா ராணிக்குத்தான் மரியாதை, ஆனால் ராஜா இல்லாமல் ஆட்டத்தை தொடங்க முடியாதுங்கிறத நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கோங்க. விமானம் ஓட்டுகிறோம் என்று, ரயில் ஓட்டுகிறோம், ஹெலிகாப்டர் ஓட்டுகிறோம், ஆனால் குடும்பத்தை ஒழுங்காக ஓட்ட மாட்டீங்களம்மா. அவங்க மேடம் முத்துலட்சுமி பெரிய பேச்சாளருங்க. அவங்க சொன்னாங்க, அப்போ மாதிரி அப்போல்லாம் கிடையாது, நாங்கள் ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணுறோம், சொமேட்டோவில் ஆர்டர் பண்ணுறோம், எல்லாம் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணுறோம். ஆர்டர் பண்ணுங்க, வேணான்னு சொல்லலை. இன்னைக்கு நாகரிக வளர்ச்சி, இந்த காலத்தில் நல்லா வாழ்கிறீங்க, ஆர்டர் பண்ணுங்க. யாருக்கு ஆர்டர் பண்ணுறீங்க? அந்த காலத்தில் என் முன்னோர்கள் பக்கத்தில் உள்ள கடையில் ஜாமான் வாங்கினா, அடுத்த கடையில் ஜாமான் வாங்கினா, பக்கத்தில் இருந்த கடையில் ஜவுளி வாங்கினா, அவனும் பொழைச்சான், நம்மளும் பொழைச்சோம். நாளைக்கு நம்மளுக்கு ஒரு பாதிப்பு வரும்போது உதவி செய்கிறவன் யாரு? ஃப்ளிப்கார்ட்காரனை உதவி செய்வான், அமேசான்காரனை உதவி செய்வான். விழுந்தா தூக்குறவன் யாரியா? நம்மால் ஓடியாந்து தூக்கணுயா? போகிற போக்கு சரியில்லாமல் போய்கிட்டு அதுக்கு நியாயப்படுத்துறதுக்கு மயிலாடுதுறையிலேருந்து முத்துலட்சுமி, நாங்கள் அமெரிக்கா, நீங்கள் உள்ளூர்லேயே சம்மந்தம் போட்டீங்க சார். உள்ளூரில் சம்மந்தம் போட்ட என்ன சார் தப்பு இருக்குது? வடக்கு தெருவில் ஒரு சம்மந்தம், தெற்கு தெருவில் ஒரு சம்மந்தம் போட்டோம்னா திடீர்னு ஒன்று உடம்பு சரியில்லைன்னு சொன்னால் 4 பேர் ஒடியாருவான், தூக்குவான், ஐயோ நம்ம சொந்தக்காரன் அப்படின்னு பார்ப்பானா இல்லையா? நீ ஆப்பிரிக்காவில் சம்மந்தம் போட்டு என்ன பண்ண போகிற? ஆப்பிரிக்கா அதிபரை வந்து உனக்கு ஊசி போட போகிறாரு? பக்கத்தில் இருந்தவன் தானே 4 பேர் பார்க்குறதுக்கு இருப்பான். நாங்கள் ஆப்பிரிக்காவில் சம்மந்தம் போட்டோம், அமெரிக்காவில் சம்மந்தம் போட்டோம். இன்னொரு விஷயம் சொன்னாங்க, இன்னைக்கு நாங்கள் அந்த காலத்து மாதிரி இல்லை, தொப்பில் கூடி அறுக்கிறது நாங்கள் யூடியூப்பில் போடுறோம். போட்டவன் நிலைமை என்னாச்சுன்னு அவனை கேட்டால் தான் தெரியும். திரைக்கு வராமலேயே சில திறமையாளர்கள் ஒளிந்து போனார்கள். இப்போ நாங்கள் ரீல்ஸ் போடுறோம், யூடியூப்பில் போடுறோம். உண்மையிலே நீங்கள் யூடியூப்பில் போடுறீங்க, வாட்ஸ்அப்பில் போடுறீங்க, ரீல்ஸ் போடுறீங்க, அதெல்லாம் நாங்கள் குறை சொல்லலைங்க. அது விஞ்ஞான வளர்ச்சி, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் உண்மையிலேயே நான் ஒரு துக்கமான ஒரு நிகழ்வு, ஒரு மிகப்பெரிய தலைவர் இறந்து போயிடுறாரு. இந்த கொரோனா காலத்தில் மிகப்பெரிய ஜாம்பவான்கள்லாம் இறந்து போனாங்க. அவருடைய துக்க நிகழ்ச்சியை நம்ம போய் நேராக பார்க்க முடியல. இந்த யூடியூப்பில் போட்டு பார்க்கும்போது அந்த துக்க நிகழ்ச்சி நடந்துக்கிட்டு இருக்கு, அவர் ஊர்வலம் போய்கிட்டு இருக்கு. அதில் விளம்பரம் போட்டு பொழைக்கணும்னு நினைக்கிறீங்களே, இது ஒரு பொழப்பா? அடுத்து முதல்ல பேச வந்தவங்க சொன்னாங்க, அணி தலைவர் என்ன சொன்னாங்க, என்ன வேணா நடக்கலாம், நான் சந்தோஷமாக இருப்பேன். அதானடா இன்னைக்கு பண்ணுறீங்க. என்ன நடந்தாலும் அதை பற்றியே கண்டிருக்கிற மாட்டீங்கல்ல. நாட்டில் என்ன நடக்குதுங்கிறது நீங்கள் பிரச்சனையை இன்னைக்கு ஏற்றுக்க மாட்டீங்கல்ல. அதில் பாருங்கள், அந்த காலத்தில் ஃபோட்டோ எடுத்தோம்னு வச்சுக்கோங்க, ஃபோட்டோ எடுத்தோம்னா சும்மா அப்படி நேரம் நிற்க சொல்லி ஃபோட்டோ எடுப்பாங்க. இன்றைக்கெலாம் அப்படி கிடையாது, கிளிக். அன்னைக்கு ஃபோட்டோ எடுத்து வெறும் ஃபோட்டோவா தாயா கொடுத்தான். இன்னைக்கு ஃபோட்டோ எடுத்து அதை மார்பிங் பண்ணி என் பெண்களை கேவலப்படுத்துகிற சமூகத்தில் இன்னைக்கு வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் ஐயா. இதுக்கு எங்கே போய் பதில் தேட போகிறோம்? அன்னைக்கு கணவன் மனைவி மணிக்கணக்காக உட்காந்து பேசுவாங்க. இன்னைக்கு அப்படி கிடையாது. கணவன் மனைவியை பாக்கெட்டில் மணி இருக்கான்னு பார்த்து தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. செல்லு வந்ததுக்கப்புறம் நாடு நாசமாக போச்சு சார். உண்மையிலே சொல்கிறேன், இந்த செல்லு வந்ததுக்கப்புறம் ஏகப்பட்ட பிரச்சனை. ஒரு காலத்தில் அப்போ சொல்ல கேட்டு சாப்பிட்டுச்சு புள்ள, இன்னைக்கு அப்பா கிட்ட செல்ல கேட்டு சாப்பிடுது சார் புள்ள. அதுவும் இந்த ஃபார்வேர்டு மெசேஜ் அனுப்புறதுக்குன்னு ஒரு குரூப் இருக்கான் சார், அவன் எவனே தெரில சார்.
நைட்டு 1 மணிக்கு அனுப்புகிறா சார். இது 20 பேருக்கு அனுப்பு, அப்போ தான் 2025 நல்லா பிறக்கும், இல்லைன்னா நீ நாசமாக போயிடுவேன். ஒருத்தன் அனுப்புகிறான் சார், ஒருத்தனுக்கு ஏ பாசிட்டிவ் ரத்தம் கோயில்பட்டியில் தேவை, அவன் செத்து 20 வருஷம் ஆச்சு சார். இவங்க என்ன ஃபார்வர்டு மெசேஜ் அனுப்பணும் மணியமாகவே இருக்கான் சார். இவங்கெல்லாம் யார் சார்? அந்த காலத்தில் முன்னோர்கள் வாழ்ந்த காலத்தில் அன்றைக்கி மகிழ்ச்சியான வாழ்க்கை சார். குளத்தில் குளித்தோம். நான்லாம் கிராமத்துக்காரன், இன்னும் கிராமத்தில் இருக்கேன். குளத்தில் குளிக்கும்போது பெண்கள் ஒரு பக்கம் குளிப்பாங்க, ஆண்கள் ஒரு பக்கம் குளிப்பாங்க. இடையில செவரெல்லாம் கட்டலை சார். தன் மனசுக்குள்ள ஒழுக்கம் என்ற ஒரு கட்டுப்பாட்டான செவரை கட்டி கொண்டவன் அன்னைக்கு வாழ்ந்தவன் சார். இன்னைக்கு அப்படியா? நாளுக்கு நாள் செவுத்துல பொம்பளை புள்ள குளிக்குது, அதில் ப்ளக் பாயிண்ட்ல கேமரா வச்சு எடுக்கிற கேவலமான உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்க சார். இதை எப்படி நியாயப்படுத்தி 3 பெண்கள் பேசுறீங்க? அந்த காலத்தில் எவ்வளவு சந்தோஷமா சார் வாழ்ந்தா. அன்னைக்கெல்லாம் பொண்ணு பார்க்க போனோம்னா, அந்த பொண்ணு பார்க்க போனோம்னா அந்த பொண்ணு பேசுறதுக்கு வெக்கப்படும் சார். இப்போலாம் அப்படி கிடையாது சார். பொண்ணு பார்க்க முன்னாடியே அந்த பிள்ளைக்கு ஒரு செல்ஃபோன் வாங்கி ப்ரெசென்ட் பண்ணிட்டு வந்துடுறா சார். இதில் என் நம்பர் இருக்குது, பேச. காலைல 6 மணிக்கே பல்லு வளர்க்காம பேசுகிறான்னு சார். அப்புறம் எந்திரிச்சிட்டியா? நானும் எந்திரிச்சிட்டேன். உனக்கு தூக்கம் வந்துச்சா? எனக்கும் தூக்கம் இல்லை. அப்புறம் குடுங்கிறான். நைட்டு 1:30 மணிக்கு கொடுத்து தொலைய மாட்டுறாங்க. அப்புறம் சார்ஜ் தீர்ந்து போய் ப்ளக் பாயிண்ட்டை போய் சொருகிட்டு படுத்துக்கிறான். அப்புறம் 2:30 மணிக்கு டிஸ்பிளேயே போஞ்சு போயிடும் சார். தத்துரூபமாக பேசுகிற பார்த்தா அது நீங்கள் தான் பேசியிருப்பீங்கிற மாதிரி எனக்கு 2 செல்லு போச்சு. உண்மையிலே சொல்கிறேன். அது அப்புறம் கல்யாணத்தப்ப இப்படிலாம் பேசிட்டு கல்யாணம் முடித்த உடனே அதே ஆள் இந்த காலத்தில் எப்படி சார் பேசலாம்? ஃபோனை எடுத்து ஒருத்தன் முறைச்சிட்டான்னா பொண்டாட்டிக்கிட்டேருந்து ஃபோன் வருதுன்னு அர்த்தம். 3 மணி நேரம் கல்யாணத்துக்கு முன்னாடி பேசினவன் 3 வார்த்தை தான் பேசுகிறேன். வை வாரேன் உச்சே குலைச்சி அதோடு முடிச்சுட்டு போயிடா சார். எங்கே சார் மனுஷன் நிம்மதியாக வாழ்கிறது? அந்த காலத்தில் ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாடி திண்ணை வச்சுருப்பான் சார். அதில் பானை வச்சுருப்பான், அதில் ஒரு சொம்பு வச்சுருப்பான், தண்ணி வச்சுருப்பான். அது வரையும் கோயிலுக்கு போகிறவன், ஏதோ ஒரு வேலையாக போகிறவன் அதில் உட்காந்து கொஞ்சம் நேரம் கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு போனால் கோயிலுக்கு போகிற புண்ணியத்தில் நம்மளுக்கு கொஞ்சம் புண்ணியம் கிடைக்கும்னு திண்ணை வைத்து வீடு கட்டிய சமூகம் தான் சார் அன்னைக்கு வாழ்ந்தான். இன்னைக்கு திண்ணையை பூரா பெட்டி கடைக்கு வாடகைக்கு விட்டாங்க சார். சார் அன்றைக்கி ஒருத்தன் ஓடி வந்து விழுந்தான்னா அவனை அடித்து தண்ணியை தெளித்து எழுப்புனா சார், சோடா கொடுத்தான் சார். இன்றைக்கெலாம் அப்படி கிடையாது சார். எத்தனை பேர் விழுந்தா? 2 பேர். இதுக்கேண்டா எத்தனை பேர் கூட்டம்? ஓடுற வண்டி போயிட்டே இருக்கா சார். வாழ்க்கை இன்றைக்கி வாழ்ந்துக்கிட்டு இருக்கா சார் இருக்கும். உண்மையிலே சொல்கிறேன் சார், ஒரு காலத்தில் எவ்வளவு மகிழ்ச்சியாக எவ்வளவு சந்தோஷமாக குடும்பங்களோடு கூட்டு குடும்பங்களோடு வாழ்ந்தோம் சார். இன்னைக்கு இருக்க வாழ்க்கையா சார்? இது வாழ்க்கையா சார்? பாதி வாழ்க்கை ஃபோனில் போகுது சார், மீதி வாழ்க்கை லோனில் போய்கிட்டு இருக்கு சார். இது 2 தான் சார் இன்னைக்கு இருக்க வாழ்க்கை. இங்கே தேவகோட்டையிலேருந்து சென்னைக்கு ட்ரெயின் ஏறிட்டோம்னா, ட்ரெயின் ஏறி உட்காந்தோம், யாருன்னே தெரியாது. இவன் புளியோதரை கொண்டு வந்திருப்பான், அவன் எலுமிச்சை சாதம் கொண்டு வந்திருப்பான். இப்போ சார் நீங்கள் இதை சாப்பிட்றீங்களா? கொடுங்க அப்படின்னு இவன் வாங்கி சாப்பிட்டான், அவன் வாங்கி சாப்பிட்டான். ஒவ்வொருத்தனும் குடும்பத்தை பற்றி பேசிக்கிட்டு வந்தான். சென்னை வந்து இறங்குறக்குள்ள யாரோவோ ஏறின 2 பேரும் பொண்ணு கொடுத்து பொண்ணு வாங்குற அளவுக்கு அவ்வளவு உறவாக இருந்ததா சார் அந்த காலம். இன்றைக்கெல்லாம் அப்படி இல்லை சார். நீங்கள் ஒன்றும் இல்லை, ட்ரெயினில் போங்க, பிஸ்கட்டோ டிஃபனோ எது வேணாலும் இப்படி லேசாக இப்படி நீங்கள் பாக்கெட்டை இப்படி திறங்க, பக்கத்தில் உட்காந்துருக்குவேன் கர்ச்சிப்பை மூக்கில் வச்சுருவான். ஏன்னா எவன் எப்போ திருடன் எங்கே இருக்கானே தெரியல சார். ஒன்றும் இல்லை சார், நான் இங்கே வர்றதுக்கு திருச்சி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நைட்டு 2 மணிக்கு இறங்கினேன் சார். விளம்பரம்: பயணிகளின் கனிவான கவனத்திற்கு திருச்சி மத்திய பேருந்து நிலையம் உங்களை அன்போடு வரவேற்கிறது. பரவாயில்லையே, யாருன்னே தெரியாமல் 2 மணிக்கெலாம் வரவேற்பு வருதே. திருடர்கள் உங்கள் அருகிலேயே இருக்கலாம். எவனை பார்த்தாலும் திருட மாதிரியே தெரியுது. உங்கள் பணத்தை நீங்கள் பத்திரமாக பார்த்து கொள்ளவும். இவன் டவுசரில் பணம் இருக்கா? திருடன் அப்போ தான் இவன்கிட்ட பணம் இருக்குது சொல்லி முடிச்சுட்டு போயிடறாங்க சார். நிம்மதியாக வாழ முடியலை சார். முன்னோர்கள் சம்பாதித்து செலவு செய்தார்கள். இன்றைய வாழ்க்கை வாழ்பவர்கள் செலவழித்து விட்டு சம்பாதிக்க ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள். இதை ஒருபோதும் மறுக்க முடியாது. அன்று முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கை தான் நிம்மதியான வாழ்க்கை, மனநிறைவான வாழ்க்கை என்று தீர்ப்பை தாருங்கள் என்று வேண்டி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஆளுக்கு ஒரு விஷயத்தை ரொம்ப வெறுமனே நகைச்சுவையாக இல்லாமல் நல்ல ஆழமான செய்திகளையும் சொன்னாங்க. வித்தியாசம் இருக்கு. அந்த கால வாழ்க்கைக்கும் இப்போ உள்ள வாழ்க்கை வித்தியாசம் இருக்கு. இப்போ ஹிட்லருக்கும் ஒரே வகையான மீசை தான், சார்லி சாப்ளினுக்கும் ஒரே மீசை தான். ஆனால் ஒன்று சிரிக்க வைத்தது, ஒன்று நாடவே சீரழி வைத்தது. வித்தியாசங்கள்.
தாடி மீசை முகத்தில் தான் முளைக்குது. மீசை மட்டும் வீரத்துக்கும் தாடி மட்டும் சோகத்துக்கும் எப்படி பிரித்தாங்க பார்த்தீங்களா? இப்படி நீங்கள் பிரித்து பார்த்தீங்கன்னா அழகாக புரியும் சார். இவங்களாம் என்ன சொல்கிறாங்க, அந்த காலம்னாலே ரூமர் சார். எதை எடுத்தாலும் ஒரு பிரச்சனை, ஒரு பொருளை கிளப்பிக்கிட்டே இருப்பாங்க. நான்லாம் கிராமத்துக்குள்ளே இருந்தவன். ரெட்டை வாழைப்பழம் சாப்பிட்டா ரெட்டை குழந்தை பிறக்கும்டுவாங்க. இப்படி யாராவது கையை போய் என் மயமில் கையை விடாப்பா குட்டியாக போயிடுவேன், இதுக்கு மேலே நான் என்ன ஆக போகிறேன்? எங்கள் அம்மா சொன்னதுப்பா. எங்கள் அம்மா என்னை பாடாப்படுத்து. இடி விழுந்து மின்னல் வெட்டுச்சுன்னா, சலார்னு மின்னல் வெட்டி இடி விழுந்தோடனே ஓடுப்பா அந்த சாணியை பார்த்துட்டு வாப்பா. சாணியில் தங்க கலசம் வந்து விழுமா. மழை பெஞ்சோன்னு ஒரு தெருவாக நான் சாணியை கிளறிக்கிட்டே போகணும் சார். இன்னைக்கு மதுரை முத்துன்ற அன்னைக்கு சாணி முத்துன்னு எங்கள் ஊருக்குள்ள பேர். இப்படி ஒரு காலகட்டத்தில் இருந்தமே. எது எடுத்தாலும் ஒரு ரூமரை கிளப்பிடும். தலையில்லாத முண்டன் டீ குடிக்க வருதுன்னு சொல்லி வீட்டு வாசலில் உரம் வேப்பலையை கட்டிட்டு உள்ளே படுத்துருக்காங்க. அந்த ஊருக்குள்ள டவுன்லேருந்து ஒருத்தர் வந்தவன் தான், என்னங்க இப்படி இல்லை தலையில்லாத முண்டன் டீ. ஐயா தலையே இல்லையா, அது எப்படியா டீ குடிக்கும்? அவருக்கடா மூளை வேப்பங்குளை அப்படி. இப்படி ஒரு ஆள் இப்படி இருப்பாங்க சார்னு சொல்லி இந்த அணி. ஆனால் அவங்க என்ன சொன்னாங்க, என்னுடைய தமிழச்சி கம்மாக்கரையில் கூட குளிக்கும்போது பாதுகாப்பாக குளிச்சா. இன்றைக்கி பாத்ரூமில் குளிக்கும்போது எத்தனை கேமரான்னு சொல்லி ஒரு விஷயத்தை சொன்னார். இன்னும் மேலு நம்ம தப்பிச்சிட்டோம், ஸ்மார்ட் ஃபோன் வந்துச்சு, நம்ம அந்த பட்டன் ஃபோன் தப்பிச்சிட்டோம். இனி வரப்போகிற குழந்தைகள் எனக்கு தெரிஞ்சு பெண் குழந்தையை விட ஆண் குழந்தை தான் ரொம்ப பயப்பட வேண்டியது. போன வருஷம் மட்டும் 17,000 கோடி மதிப்புள்ள போதைப் பொருட்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்திருக்குன்னா அது எத்தனை இளைஞர்கிட்ட போகும்? ரேஸ் அப்படின்ற நாக்கு இழுக்கிறான், உள்ளே வைக்கிறான். ஒரு கிராமத்தில் பேச போகிறேன், அந்த ஊருக்கார் சொல்கிறாரு, சார் இந்த பிள்ளையார் கோயில்கிட்ட அந்த மரத்துக்கிட்டையும் போதை ஊசியாக கிடக்கு சார் சொல்லி அருப்புக்கோட்டை பக்கத்தில் ஒரு சின்ன கிராமத்துலன்னு சொல்கிறார். ஆக பெண் குழந்தையை விட ஆண் குழந்தை இனிமேல் பாதுகாக்க முடியாத சூழல் சொன்னார். பார்த்தீங்களா எப்படி பாலியல் துன்புறுத்தல் வருது? எங்கெல்லாம் போதை வஸ்துக்கள் அதிகமாக இருக்கோ அங்கே பாலியல் துன்புறுத்தல் வரத்தான் செய்யும். ஆக நீங்கள் இது ஒரு சாதனையா? எங்கேயோ குகேஷ் ஒரு செஸ்ஸில் ஜெயிச்சிட்டான்றக்காக ஒரு ஆளை மட்டும் நீங்கள் குறிப்பிட்டு பாராட்டுறது முக்கியம் இல்லை. எத்தனை இளைஞர்கள் அதுக்கு பின்னாடி, எல்லா இளைஞரும் அந்த மாதிரி வந்தால் தானே, குகேஷ் மகேஷ் சுரேஷ்னு வந்தால் தானே சந்தோஷம். ஒரு இளைஞனை மட்டும் நீந்தி தூக்கி கொண்டாடாதீர்கள் அப்படின்னு சொல்லி முன்னோர்கள் வாழ்ந்ததான் சிறப்புன்னு சொல்லி அவங்க. ஆனால் அதே போல் இவங்க பக்கம் சும்மா இல்லை. இப்போ கிருஷ்ணகிரி போயிருந்தப்போ பார்த்தேன், இஸ்லாமியர்கள் விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகர் சிலையை தூக்கிட்டு நடந்து போகிற காட்சியை நான் பார்த்தேன். ரொம்ப பெருமையாக இருந்தது. அதே போல் இன்னொரு ஊரில் ஒரு பிராமின் இறந்து போனக்கு இஸ்லாமியர் அவங்க முறைப்படி சடங்கு செஞ்சு, ஆனால் அவர் அனாதை, யாரும் இல்லை அந்த பிராமணருக்கு, அவரை போச்செல்லாம் பார்க்குறோம். இந்த காலத்திலும் இளைஞர்கள் அதெல்லாம் மறந்து, முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா பேருக்கு பின்னாடி அதை போடுவாங்க. இன்றைக்கி இளைஞர் அதான் போடுறாங்களா அந்த சமூகம் சார்ந்து. இதுதான் ஒரு பெரிய சாதனை. எங்கள் அப்பா போடுவார், நான் போட்டிருக்கேன்னா நான் என்ன சமூகம் யார்? இதுதான் இளைஞர் இன்றைக்கி வந்து ஒரு சுமூகமாக இருக்காங்க, ஆரோக்கியமான அன்பு இருக்குது, நல்லுறவு இருக்குது அப்படின்னு சொல்லி. அண்ணா என்ன சொன்னாங்க, சினிமா பாட்டு பாடினது ஊராம் பழைய பாட்டுன்னு அவர் மகாராஜன் சொல்லிட்டார். நீங்கள் புது பாட்டுன்னு சொன்னால் புதுசில் பாட்டியிருக்கோம்ல. 10 பேராசிரியர் சொல்லி விளங்க வைக்க முடியாத, ஒரு கருத்தை சொல்ல முடியாத, நான் தீவிரமான எம்ஜிஆர் ரசிகர். அந்த பாடல்லாம் கேட்டனால தான் உங்கள்கிட்ட நான் பாடம் எடுக்கிற மாதிரி வந்திருக்கு. இனத்தை முடிப்பில் ஒரு பாட்டு, நன்றி மறவாத நல்ல மனம் போதும் என்றும் அதுவே என் மூலதனம் ஆகும், கண்ணை நம்பாதே. பார்த்தீங்களா, நன்மை செய்வதே என் கடமையாகும், நன்றி சொல்வதே என் கண்ணியமாகும், நன்றி சொல்வதே என் கண்ணியமாகும், நட்பை வளர்ப்பதே என் லட்சியமாகும். இது மாதிரி ஒரு இளைஞர் ஒரு பாட்டை கேட்டால் அவன் நல்ல வழியில் போயா சார். பாடல்கள்லேருந்து எல்லாமே அன்னைக்கு சரியாக இருந்தது, முறையாக. நல்ல ஒரு பாட்டை கேட்டு வந்து கெட்ட எண்ணங்களை எரிச்சான். மங்காத்த படத்துக்கு டிக்கெட் வாங்க அவங்க அப்பா காசு தரலைன்னு அப்பாவே எரிச்சான் இந்த காலத்தில். இது எந்த வகையில் சார் பொருந்தும் கேட்டாங்க. அன்னைக்கு வில்லனே பஞ்சு டைலாக் பேசுவார். PS வீரப்பா பார்த்தீங்களா, மகாதேவியில் அடைந்தால் மகாதேவி இல்லையே மரணதேவி, எல்லாருக்கும் சமமாக எல்லாம் நல்லா இருந்துச்சு சார். இப்போ பட்டிமன்ற தீர்ப்பும் கூட ரிக்ஷாக்காரன் படத்தில் ஒரு டைலாக் வரும். அசோன் வந்து ஒரு ஏழையானவனை சுட்டு கொன்றுவார், அதை ஒரு வக்கீல் பார்த்துருவார், மேஜர் சுந்தராஜன். எம்ஜிஆரும் பார்த்துருவார். 3 பேரும் கோர்ட்டில் நிற்பாங்க. அப்போ ஜட்ஜு கேட்பார், மாணிக்கம் என்ன சொல்கிறீங்க? இவர் நேரில் கொலையை பார்த்துட்டார், ஆனால் நடக்கல் என்று சொல்லுவார் வக்கீல். அதுக்கு எம்ஜிஆர் சொல்லுவார், நடந்ததை நான் சொல்லிட்டேன், நடக்காத வக்கீல் சொல்லிட்டாரு, இனிமேல் நடக்க போத நீங்கள் தான் சொல்லணும். பிள்ளை இவங்க ஒன்று சொல்லிட்டாங்க,
அவங்களும் ஒன்று சொல்லிட்டாங்க. இப்போ கடைசியாக நான் என்ன சொல்ல போகிறேன்னு எனக்கு தான் தெரியாமல் ஒழிச்சிருக்கேன். இன்றைக்கும் அலங்காநல்லூர், பாலமேடு, அவனியாபுரம், சமயநல்லூர் இந்த பக்கம் உள்ள பெரியவங்களை ஒரு 80 வயசுக்கார் 70 வயசுக்கார் சட்டை அவுத்துட்டு பார்த்தீங்கன்னா உடம்புல சர்வசாதாரணமாக 20 தழும்பு 30 தழும்பு இருக்கும். மாடு குத்துன தழும்பு சார். 1 ரூபாய்க்கு கூழு கேப்பை செஞ்சு 1 வாரம் குடிச்சிட்டு மாடு கொம்பை பிடிச்சி நிறுத்திருக்கான் சார். இன்னைக்கு 450 ரூபாய்க்கு பூரி சாப்பிட்டு ஒரு கோழி குஞ்சை பிடிக்கல, குஞ்சு குஞ்சு, ஐயோ என்ன இப்படி பறக்குது ஆத்தாடி, என்ன மின்னல் வாரத்தில் பறந்துருச்சு இந்த குஞ்சு அப்படின்னு பார்த்தியா. இளவட்டக்கல் இன்னும் எட்டயபுரத்தில் இருக்குது. அன்னைக்கு முதல் முறையாக படத்தில் நம்மளுடைய சிவாஜி அவர்கள் அப்படி தூக்கி போட்ட மாதிரி இன்னைக்கு முடியுமா? இன்னைக்கு எட்டயபுரத்தில் அது கூட இருந்து செல்ஃபி எடுத்துக்கிறான். நடந்தால் என்னாகும், அந்த கல்லை தூக்குனானா அவன் நெஞ்சிலே போட்டு அவனே அவனை கொண்டுக்குருவான். அப்படி இருக்கு. ஏன்னா நடந்து வரப்போ தொப்பையோடு நடந்து வரால் பாருங்கள், ஒருத்தர் விழுந்து அவன் தொப்பையை அவனை அமைக்கிருக்கு. மாறிக்கிரு சார் உடல் ஆரோக்கியம் எங்களை மாதிரி இருந்துச்சா சார். கம்மா தண்ணியில் அள்ளி குடிச்சிட்டு போனார் எங்கள் அப்பா. 98 வயசு 97 வயசு கம்மாயில் இப்படி அள்ளி குடித்தா கலங்கிரும்னு சொல்லி நல்லா கவனிங்க. கடைசியாக மழை பெஞ்சு கடைசியாக கொஞ்சம் தண்ணி கிடக்கும். அப்போ அள்ளுனா அந்த மண்ணோட கலந்து வந்துருன்றக்கா அப்படி கையை ஊண்டிட்டு நாங்களாம் தண்ணி குடிப்போம். பார்த்தீங்களா, 100 நாடு போகிறோம், ஒவ்வொரு ஊருக்கு ஒரு நாளைக்கு 400 கிலோமீட்டர் போகிறோம்னா அந்த இன்னைக்கு சுத்தம்னு சொல்லி அப்படி பிஸ்லரி வாட்டிலே குடிச்சிட்டு பிசு பிசுன்னு போயிடான். பார்த்தீங்களா, அதான் சொல்கிறேன். ஆக உணவு ஆரோக்கியம் இருந்துச்சு சார். கோயிலில் கொடுக்குற பிரசாதமே பாருங்கள், மாரியம்மனுக்கு வேப்பிலை, எது கிருமி நாசினி, கெட்ட உயிர்களை அழித்து வெளியேற்றுறது, வேப்பங்குளம் கொடுப்பாங்க. அதே போல் சிவன் கோயிலில் வில்வலை கொடுப்பாங்க. சிவன் சுடுகாட்டிலே இருக்கிற வில்வலை வந்து குளிர்ச்சியை தரக்கூடாது. பெருமாள் பாருங்க, அவர் பார்க்கடலில் இருக்கிறவர் குளிர்ச்சியாக இருக்கிறவருக்கு என்ன கொடுப்பாங்க, துளசி கொடுப்பாங்க. அப்போ அந்த கொடுக்குற அந்த பிரசாதம் கூட எவ்வளோ அழகானதாக சரியானதாக செதுக்கி அவங்க கொடுத்துரு, ஏதோ பொழுதுபோக்காக கொடுத்த கிடையாது. இதைத்தான் அவங்க சொல்கிறாங்க, முறையாக செய்தோம், சரியாக செஞ்சோம். என்ன பாருங்க, நிறைய பழமொழி சொன்னாங்க பார்த்தீங்களா, கள்ளக்கண்டா நாயக்கானா. முன்னோர்கள் சொன்னதெல்லாம் ஏதோ தத்துவங்களுக்காக வார்த்தைக்காக சொன்னதல்ல, அது பூரா வழி கண்டவர்கள் காட்டிய வழி. வீட்டை கட்டிப்பார், கல்யாணத்தை பண்ணிப்பார்னு அன்றைக்கி ஒருத்தன் கஷ்டப்பட்டனால அதை அவன் சொல்லியிருக்கா சார். ஏர் பிடிச்சி அன்றைக்கி ஏர் பூட்டினாங்க, இன்றைக்கி ஏர்போனை பிடிச்சி பாட்டு கேட்குறான். இது எந்த வகையில் உங்களுக்கு இதை போய் நாகரிகம்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி 2 அணி நல்ல ஆரோக்கியமான சண்டை, ஒன்றுக்கு ஒன்று பஞ்சு டைலாக்காக போட்டாங்க. உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடித்த இந்த நபர்களோடு ஒரு பட்டிமன்றம் நடத்துன்னு சொன்னோம். அது பாஸ்கர் ராஜ் சார் வந்து உடனே ஆஹா அருமையான பேச்சாளர்கள், அந்த பேர் தான் அவங்க பெற்றிருக்க பேர். அடிக்கடி சொல்லாங்க சார், கிராமத்துக்காரன் அந்த கால ஆள் சொல்லாங்க. அந்த கால ஆள்கிட்ட இருக்கிற ஆரோக்கியமான விஷயம் இல்லைன்னு சொல்கிறோம். என்ன அவன் அண்ட்ராய்டை போட்டுக்கிட்டு தெரிஞ்சான், டவுசரை போட்டு தெரிஞ்சான், பட்டி காட்டான்னு சொல்லாங்க. டவுசரை போட்டால் பட்டி காட்டுன்றீங்க, நகரத்தில் ஒருத்தன் டவுசரை போட்டால் அவர் என்ஆர்ஐ வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கார், ஃபேஷன் டைப். அதோட மரியாதை சொன்னான், மரியாதை இருக்கா சார். சிங்காரவேல் சார், மஞ்சுநாத் சொன்னான். உண்மையிலே மீனாட்சி திருக்கல்யாணத்துக்கு தாலி மாற்றுவாங்க பெண்கள். தாலி மாற்றுறப்ப அந்த 3 செகண்ட் அந்த தாலியை இப்படி கழட்டிட்டு மாட்டும்போது உறுத்தம் அவங்களுக்கு, ஐயோ தாலியை கழட்டுறமே அப்படி. ஒரு 4 செகண்டில் தாலியை மாற்றுறவங்களே மனசு உறுத்தும் பெண்களுக்கு. அதுதான் அந்த காலம். இன்னைக்கு படுத்திருக்கும்போது உறுத்துன்னு சொல்லி கழுத்து ஆணியில் ஓட்டு, இது என்ன கொச்ச கொச்சான்னு இருக்குது. புருஷன் பேரை சொல்ல மாட்டாங்கன்னு பெருமையாக சொன்னார் பார்த்தீங்களா. புருஷன் பேரை சொல்ல மாட்டாங்க, அதான் மரியாதை. பாட்டிட்டு நம்ம கற்றுக்கிற வேண்டிய விஷயம். இன்னைக்கு புருஷன் இருக்கிறவே சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஃபேஸ்புக்கில் அன்மேரிடுன்னு போட்டிருக்கான், 45 பேர் ஃபாலோ பண்ணுறான். உள்ள புருஷன் போங்கடா ஏன் சம்சாரம் பண்ணாரு அவர் சொன்னார் பார்த்தீங்களா. வேப்ப மரத்துலேருந்து ஒருத்தர் விழுந்துட்டா 400 பேர் விசாரிப்பாங்க. அவர் சொன்னாங்க. இன்றைக்கி பாருங்க, நடு ரோட்டில் விழுந்து கிடைக்கான், அவன் பாட்டுக்கு வண்டி எடுத்தான் போய்கிட்டு இருக்கான். பார்த்தீங்களா, கருணையின் பிறப்பிடம் அந்த காலம். அன்னைக்கு ஏழைகள் அதிகமாக இருந்தார்கள், யாரும் கடனாளிகள் கிடையாது. இன்னைக்கு திரும்புறவங்களாம் பணக்காரர் இருக்கிறார்கள், அத்தனை பேர் இஎம்ஐ கட்டி கொண்டு இருக்கிறார். காரில் வந்து இறங்குறான்னு அவர் பணக்காரர் கிடையாது, அதனால் அதுக்கு பேர் கடன்காரா, கடனில் வாங்கின காரான்னு சொல்கிற வார்த்தை எப்படி வந்துச்சு. அதனால் அன்றைக்கி ஏழையாக இருந்தாலும் சொர்க்கத்தில் வாழ்ந்தார்கள். இன்றைக்கி வசதி வாய்ப்பு பணக்காரன் இருந்தால் கூட நரகத்தில் வாழ்கிறார்கள். ஒரு மாதத்தில் 2000 விவகாரத்து நடக்குது அப்படின்னா எந்த வகையில் இந்த போக்கு இருக்குதுன்னு பார்க்கும்போது முன்னோர்கள் விட்ட கலாச்சாரத்தையும் அந்த நெறிமுறைகளையும் பின்பற்றினால் அந்த போதை வசதி இல்லாத இளைஞர்கள் உருவாக்க முடியும். இந்த பூமி அழகாக இருக்கும் என்று சொல்லி இந்த தமிழர் திருநாள் என்று நம்ம தமிழுடைய கொள்கையை பூரா அழகாக சொன்ன பேச்சாளருக்கு நன்றியை சொல்லி, கேட்டு சுவைத்த ராட்சி தொலைக்காட்சி நேருக்கு நன்றி சொல்லி, மனமகிழ்வான வாழ்க்கை என்பது நாம் முன்னோர்கள் வாழ்ந்தது, அதை நாமும் முயற்சி செய்வோம் என்று சொல்லி அன்போடு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.
வாட்ச் தொலைக்காட்சியின் சார்பில் பாஸ்கர் ராஜா அவர் இயக்கத்தில் ஒரு 52 ஊர்களில் இது மாதிரி பட்டிமன்றம் பேசியிருக்கிறோம். பார்வையாளரை வர்றவங்க ஏதோ டீ சாப்பிட்டு அவ்வளோதான் நடந்திருக்கு காரியம். ஆனால் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் கிடையாது, வந்திருக்கிற எல்லாருக்கும் அன்னதானம் ஐயா அவர்கள் போட்டிருக்கார் என்பது இன்றைக்கி ஒரு நாள் அல்ல, அது தொடர்ச்சியாக அவர் செய்கிறார் அப்படின்னும்போது பெரிய கூடுதல் சந்தோஷம். கேப்டன் அவர்கள் இருக்கும்போது அவர் அப்படி எப்படி குறை சொல்லியே பேசுகிறாங்க. இறந்த உடனே 10ஆம் நாள் அவருக்கு கோயில் கட்டினாங்க. அதுக்கு அவர் காரணம் 200 படம் நடித்ததுக்காக இல்லை, 200 படத்தில் என்னென்னமோ நல்ல செய்திகள்லாம் சொல்லியிருக்காரு. அந்த 200 படங்களை யாரும் மக்கள் பேசலை, அவர் அன்னதானத்தை மட்டும் பேசி ஒரு மனிதனுக்கு கோயில் கட்டியிருக்கிறார் என்றால் இன்றைக்கி பூமியில் வாழ்ந்த கேப்டன் அவர்கள். அதனால் எப்பயுமே அதான் நிற்கும். அதை நீங்கள் அருமையாக செஞ்சுருக்கீங்க, தொடர்ச்சியாக செய்யுங்க. எங்களால் வாழ்த்தி பேச முடியும், பஞ்சு டைலாக்காக சொல்ல முடியும் ஒழிய அதை நடைமுறையில் கொண்டு வர முடியாது. நிறைய பெரியவங்க இருக்காங்க, அவங்களுடைய சப்போர்ட்டு உங்களுக்கு எப்போ இருக்கும். ரொம்ப நன்றி. ராணிப்பேட்டையில் ஒரு அருமையான மனிதரை பார்த்ததில் எங்களுக்கு சந்தோஷம்.